पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। ओम आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदम् माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु। ओम शांति शांति शांतिः। ओम பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேனோபனிஷத்துல வாக்கிய பாஷ்யத்துல 3வது மந்திரம் விசாரம் போயிட்டு இருக்கு. ந தத்ர சக்ஷுர் கச்சதி ந வாக் கச்சதி நோ மனோ ந வித்மோ ந விஜானீமஹ யதைததனுசிஷ்யாதன்யதேவ தத்விதிதா ததோ அவிதிதாததி இதி சுஷ்ரும பூர்வேஷாம் ஏனஸ்தத்யாசக்ஷிரே. மந்திரத்துக்கான மீனிங் பார்த்துட்டோம். பாஷ்யத்தில் 5 பேராகிராஃப் பார்த்துருக்கோம். 6வது பேராகிராஃப் இன்னைக்கு பார்க்கணும். 415வது பேஜில் மேலே பார்க்கணும். என்ன விசாரம் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சிஷ்யன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரோ ஒரு சிஷ்யன் ஒரு குருட்ட சொல்கிறார். சிஷ்யன் வந்து கேட்குறான், எனக்கு இதை சொல்லுங்க பகவத் அந்த பரம்பிரம்ம தத்துவத்தை எனக்கு உணர்த்துங்க அப்படின்னு. அப்ப அந்த குருநாதர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இந்த ஆச்சாரியத்தை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஏதாவது போதனை செய்யுங்கன்னு சொல்லும் போது அவர் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா செய்யலாம், ஏதாவது யூஸ் பண்ணி செய்யலாம். பச்சை லைட்டு மஞ்சள் லைட்டுன்னு எதையாவது வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது யாராவது ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா எங்களுக்கு தெரியல. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது யாராவது சிஷ்யர்கள் கேட்டு யாராவது ஒரு குருநாதர் என்ன பண்ணலாம், இந்த ஆத்மாவை வந்து எப்படியாவது உபதேசம் செய்யலாம். ஆனா எங்களுக்கு தெரியல. எனக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை உணர்த்துறது போதிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. அப்படின்னோடனே சிஷ்யன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வதா அப்படின்னு போன நேற்று கிளாஸ்ல லாஸ்ட் முடிக்கும் போது ஒரு பேராகிராஃப் ஆரம்பிச்சோம். எப்படியாவது குருநாதரே எனக்கு எப்படியாவது அந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா போதைய எனக்கு போதிப்பீங்க, எனக்கு உபதேசம் செய்யுங்க அப்படின்னு ஆச்சாரியர்கிட்ட கேட்கும்போது ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் இந்த கோல்டன் வேர்ட்ஸ் சொல்றார். விதிதா தன்யத், இதுதான் முக்கியமானது. அறியப்பட்டதற்கெல்லாம் அது வேறானது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆகம வச்சனத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதோ அவிதித்தாதன் கூடவே என்னது
அறியப்படாததற்கும் அது மேலானது அப்படின்னு ஆகமத்த வச்சனத்தை வந்து சுருதி வச்சனத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார். அந்த சுருதி வச்சனம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு நேற்று பார்த்தோம். விதித்த அவிதித்தாபியாம் அந்நியத்துவம். என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறியப்பட்டது அறியப்படாதது இது அனைத்திற்கும் மேலானது ஆத்மா. நம்ம எதையெல்லாம் அறியணுமோ அது ஆத்மா இல்லை, எதையெல்லாம் அறியலையோ அதுவும் ஆத்மா இல்லை. அறியப்பட்டது எல்லாமே வெளிப்பட்டது, அறியப்படாதது எல்லாமே வெளிப்படாதது, சூக்ஷ்மம், காரணம். அப்ப இந்த உலகத்துல ரெண்டு இருக்கு. ஒண்ணு காரிய காரணம், ரெண்டு தான். எதெல்லாம் காரியமா இருக்கோ அதெல்லாம் வெளிப்பட்டதா இருக்கு, வியக்தம்னு பேரு. காரியம் எல்லாமே வெளிப்பட்டது, வியக்தம். ஜாகிரதம் சொப்பனம். இந்த ஜாகிரத சொப்பனத்துக்கு ஆதாரமா காரணமா இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படாத தத்துவம் சுஷுப்தியில இருக்கிறது, அவ்யாகிருதம், வெளிப்படாதது. அப்ப வெளிப்பட்டதெல்லாம் நம்ம அறியறோம், வெளிப்படாததை அறியலன்னு சொல்றோம். வெளிப்பட்டது எது? ஜாகிரத சொப்பனத்தை அறியறோம். ஆமா, நான் அறிஞ்சேன், நேற்று சொப்பனம் எனக்கு தெரிஞ்சது, நேற்று ஜாகிரதமும் எனக்கு தெரிஞ்சது, நேற்று சொப்பனமும் எனக்கு தெரிஞ்சது. இப்ப ஜாகிரதத்தை அறியறேன். அப்ப இதுல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விதித்தம் அப்படின்ற கேட்டகரியில வரும். அவிதித்தம் எது? நான் எத்தனையோ நாள் தூங்கி போனேன், ஆனா எந்த நாள் தூங்கினாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தூக்கத்தை நான் இது வரைக்கும் அறிஞ்சதே இல்லை. தூக்கத்துல என்ன இருக்குன்னே எனக்கு தெரியல. எத்தனையோ நாள் தூங்கி தூங்கி எந்திரிச்சுட்டு இருக்கேன். அப்ப அதெல்லாம் அவிதித்தம், வெளிப்படாதது. இல்லையான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இருக்கு, அங்க இருக்கு, பீஜமா இருக்கு. எல்லாம் பீஜமா, பீஜ ரூபத்துல இருக்கு. அவ்யாக்கிருத்தம்னு பேரு, வெளிப்படாததுன்னு பேரு. அதை எந்த கொம்பனும் அறிஞ்சதில்லை இது வரைக்கும். அதனால ஒருவேளை அதுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இல்ல, அதுவும் இல்லை. அது வெளிப்படாததுனால பௌத்தர்கள் என்ன பண்றாங்க, அதை சூன்யம்னு சொல்லிட்டாங்க. சூன்யம் தான் ஆத்மா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப அதுவா அப்படின்னா அதுவும் இல்லை. அப்ப அறிந்தது அறியாதது இந்த ரெண்டுத்துக்கும் அந்நியமானது இந்த ஆத்ம தத்துவம். அப்ப என்ன சொல்ல வரீங்க சுவாமி அப்படின்னா, ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கு. யோகி ஞாத்தா ச ஏவசக, எவன் அறிகிறானோ அவனே அது. அவ்வளவுதான். எவன் அறிகிறானோ அவனே அது. அப்ப நான் அறிகிற சுவாமி, உங்க பாடியோடு நீங்க அறியறீங்களே, நான் பரமஹம்சானந்தான். இல்லை இல்லை, இந்த பரமஹம்சானந்தான்ற இந்த தேகம் அறியப்பட்டதுல வந்துருது. அப்ப இந்த தேகம் நான் இல்லை, இந்த மனசும் அறியப்பட்டதா ஆயிடுது, மனசும் நான் இல்லை. புத்தி அறியப்பட்டதா ஆயிடுது, புத்தியும் நான் இல்லை. இந்திரியங்கள் அறியப்பட்டதா இருக்கு, இந்திரியங்களும் நான் இல்லை. அப்ப எனக்குள்ளார அவ்யாக்கிருத்தம் அறியப்படாதது அதுவும் நான் இல்லை. இப்ப இது எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு பிறகு மிச்சம் என்ன இருக்கும்? நான். அது மட்டும் தான் மிச்சம். அந்த நான் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் அறிபவது. அறியறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நான் தான் அறிகிறவன், நான் அறிபவன். இந்த நான் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா சர்வாத்மகத்வாத். அது எல்லா தேகங்கள்லயும் அந்த நான் தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, அத்தக சர்வாத்மனோ ஞாத்திராந்தர. அந்த சர்வாத்மா வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா தேகங்கள்லயும் நான் 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 அறிபவனா இருக்காரு. ஒரே அறிபவன் தான் எல்லா தேகத்திலையும். அந்த நானை அறிவதற்கு வேறு ஒருவன் இல்லை, வேற ஒரு நான் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. மனசு அறியலை, இந்த இந்திரியங்கள் அறியலை, இந்த புத்தி அறியலை. ஏன்னா இதெல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த எல்லாத்து மூலமா அறியக்கூடியவன் நான். அப்ப என்ன அர்த்தம்? இது எதுவுமே அறிகிற தன்மை இதுக்கு எதுவுமே இல்லை. இது எல்லாமே ஜடம். கண்ணு, காது, மூக்கு, வாய், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கருமேந்திரியம் எல்லாமே ஜடம். மனசு ஜடம், புத்தி ஜடம். அந்த ஜடமான சேத்தன மாதிரி தெரியுதே சாமி அப்படின்னா, அதுல எல்லாம் நான் இருக்கிறதுனாலதான் அதெல்லாம் சேத்தனமா தெரியுது. நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். இந்த கண்ணு, காது, மூக்கு, வாய், மனசு எல்லாத்துக்கும் அறிகிற சிந்திக்கிற ஆற்றல் இருக்கு, தன்மை இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். அதுக்கு எதுவுமே இல்லை. அப்ப எல்லாத்துலயும் அறிபவன் யார் அப்படின்னா, இவைகளுக்கு வேறாக இருக்கின்ற நான், வெறும் கான்சியஸ்னஸ். நான் எங்க சார்? நான் தான் இருக்கேன்னு எல்லாத்துக்கும் தெரியுமே. நான் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா தேகத்தோடு சேர்ந்த போது அநேகமா தெரியுது. ஆனா இல்ல, வாஸ்தவத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா சர்வாத்மா. எல்லா ஜீவராசிகள்லயும் அந்த ஒரே நான் தான் இருக்கு. அறிபவன் ஒருவன் தான். மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா தேகங்கள்ல இருந்தும் அறிபவன் ஒரே ஒரு நான், அதுதான் ஆத்மா, சர்வாத்மான்னு பேர். அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை அறிபவதற்கு வேற யாராவது இருக்காங்களா?
சர்வாத்மனோ ஞாத்துகு ஞாத்திராந்திர பாவாத். அந்த சர்வாத்மாவா இருக்கிற நானுக்கு அந்நியமா வேறு ஒரு அறிபவன் இல்லை, எந்த கொம்பனும் இல்லை. ஆத்மா இருக்கு, பரமாத்மா இருக்கார். ஆத்மாவும் பரமாத்மா பேதம்லாம் இல்லவே இல்லை வாஸ்தவத்துல. அந்த ஈஸ்வர உபாதியிலையும் இருந்துட்டு அறிபவன் யாரு? நான் தான். புல்லுல இருந்து ஆரம்பிச்சு ஈஸ்வரன் வரைக்கும் இருக்கிற எல்லா உபாதிகளிலும் இருந்து அறிபவன் நான் மாத்திரம்தான். என்னை அறிவதற்கு வேறு ஒருவன் இல்லவே இல்லை. நானை அறிய முடியாது. நானுக்கு அந்நியமா வேற ஒரு நான் இல்லை, இருக்கிறது ஒரே நான் தான். தேகத்துல பேதம் இருக்கு, ஆனா பாத்தீங்கன்னா ஆத்மால நான்ல பேதம் இல்லவே இல்லை. அறிபவனிடத்துல பேதம் இல்லை. அதனால பாத்தீங்கன்னா அறிபவனை அறிபவதற்கு வேறு ஒருவன் இல்லாத காரணத்தால் விதித்தா தன்யத்துவம். அது பாத்தீங்கன்னா அறியப்பட்டதற்கெல்லாம் வேறானது. நான் உங்களை பாக்குறேன் ஜி, அப்போ நான் பாத்தீங்கன்னா நீங்க இல்லை. நீங்க பாக்குற நான் இல்லை. நானும் பாக்குறேன். நான் என்ன பாக்குறேன் ஜி கண்ணாடியில? நான் பாக்குறேன் அப்படின்னா நான் எதை பாக்குறேன்? கண்ணாடியில, கேமரால என்னோட தேகத்தை பாக்குறேன். நான் என்ன பாக்குறேன் அப்படின்னு சொல்றேன். ஆமா, என்னை பாத்தீங்கன்னா போட்டிருக்கேன், திருப்பன்ற போட்டிருக்கேன், எல்லாம் இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா எது அறியப்பட்டதோ அது நான் இல்லை. அவங்க கேமரால பாத்தீங்கன்னா எல்லாம் தெரியுறீங்கல்ல, அப்போ உங்க சரீரம் தெரியுது, அப்போ அறியப்பட்டதாயிடுது இல்லை, அது நான் இல்லை, அவ்வளவுதான். அப்ப அந்த கேமரால தெரிகிறதை பார்க்கிறவன் யாரு? நான். அந்த நானுக்கு ஏதாவது உருவம் இருக்கா? அந்த நானுக்கு உருவம் இல்லை. அதுதான் இங்க பேசுது. அந்த நானுக்கு அந்நியமா வேற ஒரு அறிபவன் இல்லை. இருக்கிறது ஒரே ஒரு அறிபவன் நான் மாத்திரம்தான். ஆத்மா மாத்திரம்தான் அறிபவன். ஆத்மால பேதம் இல்லை, எந்த பேதமும் இல்லை. அதனால பாத்தீங்கன்னா சவேத்தி வேத்தியம் நச்ச தஸ்யாஸ்தி வேதா. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல இருக்கு மந்திரம் அழகா சொல்லுது. சவேத்தி வேத்தியம், அவர் தான் பாத்தீங்கன்னா வேத்தியம்னா அறியப்பட யோக்கியமான வஸ்துக்கள், ஆப்ஜெக்ட். எல்லா ஆப்ஜெக்டுகளையும் பாத்தீங்கன்னா சவேத்தி, அந்த நான் அறிகின்றது, அந்த நான்ற அந்த அவர் தான் நம்ம என்ன பண்றோம்? பரமாத்மான்னு சொல்றோம். ஏன் பரமாத்மா? சர்வாத்மாவா இருக்காருல்ல, அதனால பரமாத்மான்னு பேர். அவர் தான் அறிகின்றார். தஸ்யாஸ்தி நச்ச தஸ்யாஸ்தி வேதா. அவரை அறிவதற்கு வேறு ஒருவனும் இல்லை, ஒரு கொம்பனும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம் ஆகுதுன்னு கேட்டா, சுத்த பிரம்மம் தான் எல்லா தேகங்கள்லயும் ஆத்மாவா இருக்கு, அதுதான் அறிபவனா இருக்கு. அதை அறிவதற்கு வேறு ஒரு அறிபவன் இல்லவே இல்லை. ஈஸ்வர தரிசனம் பண்ணினீங்கன்னா கூட அதுவும் அறியப்பட்டதாயிடும், அதுவும் ஆத்மா இல்லை. அந்த ஈஸ்வரனுக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய நிர்குண நிராகாரமா இருக்கிற அந்த ஆத்மா நான். ஈஸ்வரனும் நான் தான் சொல்லுவார். நான் பரமேஸ்வரனாக இருக்கிறேன், நான் துர்க்கையாக இருக்கிறேன், நான் விஷ்ணுவாக இருக்கிறேன் அப்படின்னு எல்லா தேவதைகளும் நான் தான் சொல்லுவேன். அப்ப ஈஸ்வர ரூபங்களுக்குள்ளாரையும் அறிபவனா எது இருக்கோ அதுதான் ஆத்மா. அது ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான், ஏக்கமேவ அத்விதீயம் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் அருமையான இது இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. விஜ்ஞாதாரமரை கேன விசாரியார். பிருகதாரண்ய மந்திரத்துல 2:4-14 மைத்திரேய பிராமணம்னு பேர். அந்த மைத்திரேய பிராமணத்துல யாக்ஞவல்கிய மகரிஷி மைத்திரேயிக்கு உபதேசம் பண்ணும்போது சொல்றார், அரே மைத்திரேயி, ஏ மைத்திரேயி, அடி மைத்திரேயி, விஜ்ஞாதாரம். அரேன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா அடின்னு அர்த்தம், போடிவாடின்னு சொல்றோம், அது மாதிரி. அடி மைத்திரேயி, விஜ்ஞாதாரம் அறிபவனை, கேன விஜானியா, யார் அறிய முடியும்? அறிபவனை யார் அறிய முடியும்? நானை யாரும் அறிய முடியாது. அப்ப ஞானை அறியவே முடியாதா? அதுதான் மந்திரம் சொல்லுது. ந வித்மஹ ந விஜானிமகன்னு அதுதான் மந்திரம் இங்க சொல்லுது. எல்லா உபனிஷதங்கள்லயும் இருக்கு இது மாதிரி. அறிபவனை அறிய முடியாது. இதிச்ச வாஜசனியேகே. வாஜசனியேகம்னா பிருகதாரண்யகம், பிருகதாரண்ய உபனிஷத்து சொல்லியிருக்கு. அபிச்ச வியக்தமேவ விதித்தம். அபிச்ச மேலும் வியக்தமேவ விதித்தம், எது வெளிப்பட்டதோ, வியக்தம் அப்படின்னா வெளிப்பட்டது, வெளிப்பட்டதை தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அறிய முடியும். அறியப்பட்டது நம்ம எதையாவது சொல்றோம். பூமிக்கு மேல எது வெளிப்பட்டிருக்கோ அதை தானே அறிய முடியும். மரம், செடி, கொடி. பூமிக்குள்ளா இருக்க விதைய பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. பூமிக்குள்ளார வெளிப்படல. விதைக்குள்ளார பாத்தீங்கன்னா மரம் இருக்கு. விதைக்குள்ளார இருக்கிற மரத்தை நம்ம பார்க்க முடியல. விதையில இருந்து வெளிப்பட்டு மரமா எது இருக்கோ, செடியா மரமா எது இருக்கோ அதுதான் பார்க்க முடியும். எது வெளிப்பட்டதோ அதைத்தான் நம்ம அறிய முடியும். அப்ப தெளிவா சொல்லுது. அப்பிச்ச மேலும் வியக்தமேவ விதித்தம்,
எது வெளிப்பட்டதோ அதுதான் அறியப்பட்டது. தஸ்மாத் அந்நியத்து இத்தி அபிப்பிராய, ஆகையினால் அதற்கு அந்நியமானது என்ற அபிப்பிராயம். அப்ப விதித்தம் அதே மாதிரி வியக்தம் ரெண்டுத்தையும் ஒன்னா ஆக்கிக்கீங்க. விதித்தம் வியக்தம். விதித்தம்னா அறியப்பட்டது. எது அறியப்பட்டது? எது வியக்தம் ஆயிருக்கோ அது அறியப்பட்டது. வெளிப்படாத பார்க்க முடியுமா? இருட்டு, டார்க் இருட்டு. இந்த டார்க் இருட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அடர்ந்த இருட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கண்ணுக்கு தெரியல. அப்ப அங்க என்னவா இருக்கு? எல்லாருமே எல்லா வஸ்துக்களும் இருந்தாலும் கூட அங்க வந்து வெளிப்படாம இருக்கு. கண்ணுக்கு தெரியல. ஏன் தெரியல? அங்க வெளிப்படாம இருக்கு வெளிப்படாம இருக்கு. அப்ப அதே மாதிரி பூமிக்கு கீழே விதைகள் இருக்கு, தெரியல என்ன விதைகள் இருக்குன்னே தெரியல. விதைக்குள்ளார வந்து என்ன மரம் இருக்குன்னே தெரியல. அம்மாவோட கர்ப்பத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா என்ன கரு இருக்குன்னே தெரியல. இதெல்லாம் வெளிப்படாதது. அதே மாதிரி சிருஷ்டிக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னே தெரியல. சிருஷ்டிக்கு அப்புறம் பிரளயம் ஆனதுக்கு பிறகு அது என்னவா ஆச்சுன்னே தெரியாது. தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னவா இருந்தோன்னு தெரியல. வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி என்னவா இருக்கிறோன்னு தெரியல. தூங்குனதுக்கு பிறகு என்னவா ஆகிறோன்னு தெரியல. பிறந்ததுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்ன இருந்தோன்னு தெரியல. இறந்ததுக்கு பிறகு எங்க போவோன்னு தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எதுவுமே வெளிப்படலை. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வியக்தம்னு பேரு. அப்ப எதை நம்ம அறியறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்மம் எடுத்த பிறகு பிறந்த பிறகுதான் குழந்தை தெரியுது. விதையில இருந்து முளை வந்த பிறகுதான் முளைன்னு தெரியுது. பூமிக்கு வெளியில முளை வருது வெளியில. ஆஹா, அப்ப உள்ள விதை இருந்திருக்கு, வெளியில செடி வருது. அப்ப பிறந்த குழந்தையதான் நம்ம அறியறோம். முளை விட்டதுதான் நம்ம அறிய முடியுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் கிரியேஷன் ஆனதுக்கு பிறகுதான் நமக்கு தெரியுது. அப்ப வெளிப்பட்டது மட்டும்தான் நமக்கு தெரியும். அதுக்கு பேர் என்ன பேரு? வெளிப்பட்டதுன்னா வியக்தம். அப்ப வியக்தம் இஸ் ஈக்வல் டு விதித்தம், அறியப்பட்டது அப்படின்னு அபிப்பிராயம். அதே மாதிரி எத்து விதித்தம் வியக்தம், எது விதித்தமோ வியக்தமோ வெளிப்பட்டதோ அறியப்பட்டதோ தத்து அந்நிய விஷயத்துவார் அல்பம். ரொம்ப அருமையான மந்திரம் இது. எது அறியப்பட்டதோ அது அறிபவனை காட்டிலும் அல்பம் ஆயிடுது, ஆப்ஜெக்ட் ஆயிடுது. எது ஆப்ஜெக்ட் ஆகுதோ அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு அந்நியமானது, அறிபவனுக்கு அந்நியமாயிடுது. வியக்தம் எது விதித்தம் வியக்தம், எது அறியப்பட்டதோ வெளிப்பட்டதோ அது அந்நிய விஷயத்துவா, அது எனக்கு அந்நியமா ஆப்ஜெக்ட் ஆயிடுற காரணத்தினால அல்பம். அப்ப சூரியனை நான் அறியறேன்னு சுவாமி, ஆமா சூரியனும் நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அல்பம். இந்த ஜெகத்தை நான் அறியறேன் சாமி, ஆமா இந்த ஜெகத்தும் நானோட இதுல இருந்து திருஷ்டில இருந்து பாத்தீங்கன்னா அல்பம். அறிபவன் நான், அறியப்படுகின்ற எதெல்லாம் இருக்குமோ அது எல்லாம் அல்பம். சவிரோதம், சவிரோதம் என்னது? அறிபவனுக்கு விரோதமானது. அறிபவனா அது எப்பவுமே ஆகாது. விதித்த ஆப்ஜெக்ட் எப்பவுமே சப்ஜெக்ட் ஆகாது, சப்ஜெக்டுக்கு ஆப்போசிட் அது. அப்ப ரொம்ப கிளியர் விஷன் வந்து ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா பூமா வித்யான்னு சாந்தோக்கியத்துல ஒரு வித்யா, பூமா வித்யான்னு பேர். பூமான பெருசுன்னு இருக்கும். எது அல்பம் தத் மர்த்தியம், எது அல்பம் தத் மர்த்தியம் துக்கம் அப்படின்னு சொல்லுது. எது வந்து பாத்தீங்கன்னா அல்பமோ அது துக்கம். இந்த உலகம் எல்லாமே ஆப்ஜெக்டா இருக்கு, அறியப்படுகின்ற திருஷ்யமா இருக்கு. திருஷ்யமா இருந்துச்சுன்னா திரஷ்டாவோட விஷனுக்குள்ளார இதாயிடுது, சின்னதாயிடுது. நான் சூரியனை பார்க்கிறேன், சூரியன் இருக்கான். அப்ப சூரியன் இருக்கான்ற அறிவுக்கு உட்பட்டதா வந்து பாத்தீங்கன்னா சூரியன் ஆயிடுறான், லிமிட் ஆயிடுறான். அறிவு அந்த அறிகின்ற விஷயத்தை காட்டிலும் அன்லிமிட்டா இருக்கு. அந்த நான் அப்படின்ற அந்த தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்லிமிட்டட், எல்லாத்தையும் அறியறதா இருக்கு. அந்த அறியப்படுகின்ற வஸ்துக்கள் எல்லாம் அந்த அறிவுக்கு உட்பட்டதா இருக்கு. ஒரு பிரகாசம் இருக்கு, லைட்ல வந்து பாத்தீங்கன்னா லைட்டை போடுறேன், லைட் அடிச்சோன்னு அந்த வஸ்து தெரியுது. நான் கேட்கிறேன், அந்த அந்த வஸ்துவை இந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா வியாபிச்சாதானே வந்து பாத்தீங்கன்னா அந்த வஸ்து தெரியும். அப்ப லைட் பெருசா வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம் பெருசா இல்ல வந்து அந்த வஸ்து பெருசான்னு கேட்டீங்கன்னா அந்த வஸ்து பெருசு இல்லை, அந்த வஸ்துவையும் வியாபிச்சு இருக்கிற அந்த பிரகாசம் பெருசு. அதே மாதிரி நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் அறியறதா இருக்கு. இந்த நொல்ல கண்ணுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி இல்லை.
அப்ப லிமிட் ஆயிடுது. ஏன்னா இந்த கண்ணுக்குன்னு ஒரு சாமர்த்தியம் தான் இருக்கு. இந்த நான் இருக்கே, அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன்ட்டையும் அந்த நான் தான் இருக்கு. எல்லா தேகத்திலையும் அந்த நான் தான் இருக்கு. எறும்புக்குள்ளாரையும் அந்த நான் தான் இருக்கு. எறும்பு புத்துக்குள்ளார நீங்க என்னோட கண்ணு போய் பார்க்காது. ஆனா எறும்பு புத்துக்குள்ளார எறும்பு போய் பார்க்கும்ல. அந்த எறும்புக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா நான் ஒண்ணு இருக்கும்ல, அந்த நான் அந்த கண்ணு வழியா பார்க்கும்ல. அமீபாக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அந்த நான் இருக்கும்ல, அந்த நமக்கு அறியப்படாத விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த நான் அமீபா மூலமா பார்க்கும். ஈஸ்வரன் இருக்கிற நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரியனையும் பார்க்கும், நட்சத்திரங்களையும் பார்க்கும், மொத்த கிரகங்களையும் மொத்த கிரியேஷனையும் அந்த நான் பார்க்கும். ஈஸ்வரன் இருக்கிற நான். அமீபாட்ட இருக்கிற நான் அல்பமான அறிவை உடையதா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட். ஈஸ்வரன் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பார்க்கும்போது வந்து அந்த நானுக்கு வந்து எல்லாமே விஷன். அப்ப இந்த உலகத்துல எல்லா ஜீவராசிகள்லயும் அந்த நான் இருந்துகிட்டு எல்லாத்தையும் அறியறதா இருக்கு. அப்ப நான் ஒரே நான். அப்ப அந்த ஒரே நான் எப்படிப்பட்டது? அப்ப நான் ஸ்கிரீன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டா இருக்கு. அந்த திருஷ்யங்கள் எல்லாமே அதுக்குள்ளார உட்பட்டதா இருக்கு. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே விதித்தமாயிடும். சிம்பிளானது. அப்ப எது விதித்தம் அது அல்பம். எது அறியப்பட்டதோ அது அல்பமானது. சவிரோதம். அறிபவனோடு அது அறியப்படும் வஸ்துன்னு விரோதத்தை உடையது. ததோ அனித்யம். எது அறியப்படுதோ அது வந்து பாத்தீங்கன்னா வந்து போறது அனித்யம். ஜாகிரதத்துல இருக்கிறதெல்லாம் சொப்பனத்துல இல்ல, சொப்பனத்துல இருக்கிறதெல்லாம் சுசுப்தியில. 2000 வருஷம் 3000 வருஷம் நீங்க என்ன சுவாமி ஜாகிரத சொப்பனம் கொண்டு வரீங்க அப்படின்னா, ஐயோ நீங்க 2000 வருஷம் 3000 வருஷம் எங்க இருந்துட்டு விவகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? ராஜராஜ சோழன் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் கட்டினார். எப்ப விவகாரம் நடந்துட்டு இருக்கு? ஜாகிரதத்திலிருந்து விவகாரம் பண்றீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா லிங்குவிஸ்டிக் சொல்றது எல்லாத்தையும், ஹிஸ்டாரியன்ஸ் சொல்றது எல்லாத்தையும் இந்த உலகம் இவ்வளவு கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தது, இதெல்லாத்தையும் எங்க இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க? ஜாகிரதத்துல இருக்கும்போது தான் இந்த விவகாரம்லாம் சித்திக்குது. ஒரு சயின்டிஸ்ட் எழுதின ரிசர்ச் இதையும் ஒரு ஹிஸ்டாரியன் பண்ண புக்கையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து படிக்கிறோம். ஹிஸ்டரியை படிக்கிறோம். ஹிஸ்டரியை படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அது இருந்துச்சு இது இருந்துச்சு எல்லாம் படிக்கிறோம். தூக்கத்துக்கு போனோம்னு சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிஸ்டரி புக்கும் காணும், சயின்ஸ் புக்கும் காணும், எதுவுமே இல்லை. அப்ப நீங்க படிச்ச ஹிஸ்டரி, படிச்ச சயின்ஸ் எல்லாமே எதோட முடிஞ்சு போச்சு? ஜாகிரதத்துக்குள்ளார முடிஞ்சு போச்சு. மொத்த ஜாகிரதமும் என்னது? அறியப்பட்டது. சொப்பனத்துக்கு போறீங்க, சொப்பனத்துலயும் இதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கு. அங்க இருக்கிறதும் அறியப்பட்டதா இருக்கு. இதே டீப் ஸ்லீப் போயிட்டீங்க அப்படின்னா டீப் ஸ்லீப்ல ஒண்ணுமே இல்லை. அப்ப நம்ம சொல்றோம் வெளியில இருக்கிறதெல்லாம் சயின்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 காலத்துக்குள்ளார எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். வேற எதுவுமே நம்ம விவகாரம் பண்றது எல்லாமே, ரிசர்ச் பண்றது எல்லாமே ஜாகிரதத்துக்குள்ளாரையே அடங்கி போகுது. அது தாண்டி போகிறதே இல்லை. ஜாகிரதுக்கு மேல இல்லவே இல்லை. மொத்த சயின்ஸ், மொத்த ரிசர்ச், இந்த உலகம் எல்லாமே ஜாகிரதம். இதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் வானலோகங்கள் எல்லாத்துக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம லோகங்கள்னு பேர். கனவு லோகம் மாதிரி. எப்படி நம்ம கனவு காண்றோமோ அது மாதிரிதான் சொர்க்கம்ல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மலோகம் வரைக்கும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மானச லோகங்கள்னு பேர். சூக்ஷ்ம லோகங்கள். எப்படி கனவு காண்றோமோ அதே மாதிரி கனவுல வந்து ஹெலிகாப்டர் வந்து பாத்தீங்கன்னா எருமாடி ஹெலிகாப்டர் ஓட்டிட்டு போகும். அதே மாதிரி சொப்பனத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி நடக்குதோ அதே மாதிரி வானலோகங்கள்ல எல்லாம் வந்து விசித்திரமான எல்லாமே நடக்கும். நம்ம கனவுல பாக்குற மாதிரி எல்லாமே அங்க நடக்கும். அப்ப அதை எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா சூக்ஷ்ம லோகங்கள், மானச லோகங்கள் கொண்டு வந்துடும். அப்ப அதுக்கப்புறம் வேற எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பிளாக் ஹோலுக்கு போனீங்கன்னா அங்க ஒண்ணுமே இல்லை. இதான் 3 தான்: ஜாகிரத, சொப்பன, சுசுப்தி. ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம். இதுக்கு அந்நியமா வேற எதுவுமே இல்லை. அறியப்பட்டது 2, அறியப்படாதது. எதெல்லாம் அறியப்படுதோ அது எல்லாம் அடுத்த காலத்துக்கு போகும்போது இல்லாம போயிடுது. ஜாகிரதத்துல அறியப்பட்டது சொப்பனத்துல இல்ல, சொப்பனத்துல அறியப்பட்டது சுசுப்தியில இல்லாம போயிடுது. அப்ப என்ன அர்த்தம்? அறியப்பட்டது எதெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாமே அனித்தியம். என்னால் அறியப்பட்டது இந்த தேகம் அனித்தியம். எதெல்லாம் அறியப்படுதோ அதெல்லாம், இந்த மொத்த லோகமும் அறியப்படுறதா இருக்கு. இது எல்லாமே அனித்தியம், வந்து போகும். தேகம் அனித்தியம். முக்கியமா அதை ஃபர்ஸ்ட் எடுத்துடணும். நம்ம தேகம் அறியப்படுறதா இருக்கு. சோப் போட்டு குளிக்கும் போது டெய்லி கண்ணாடியில பாக்குறோம். அப்ப இது அனித்தியம், பார்க்கப்படுவது. அப்ப அது மட்டும் இல்லாம அதையேவ அநேகத்வாத். எது அனித்தியமா இருக்கோ அது அநேகமா இருக்கும். திருஷ்யங்கள் அநேகம், பார்க்கப்படுகின்ற விஷயங்கள் அநேகம்.
வெளிப்பட்டது அநேகம். அசுத்தம் அது மட்டும் இல்ல, எது அறியப்படுறதோ அது வந்து பாத்தீங்கன்னா அசுத்தம். என்னென்ன தோஷங்கள்லாம் வருது பாரு. அனித்தியம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அசுத்தம், அநேகம். அநேகம்னா நிறைய இருக்கு, அறியப்படுற விஷயம் அநேகம். அது அசுத்தமா இருக்கு. இந்த தேகம் அறியப்படுறதா இருக்கு, நமக்கே தெரியும் இந்த தேகம் என்ன அழுக்கா இருக்கு. டெய்லி சோப் போட்டு குளிச்சாலும் அழுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஏன்? திருஷ்யம். வெளியில பாக்குற ரோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா அழுக்காயிட்டே இருக்கு, கிளீன் பண்ண. ஏன்? அனித்தியம், ஆப்ஜெக்ட், திருஷ்யம். இந்த காத்து பஞ்சபூதங்கள் பொல்யூஷன் ஆயிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா திருஷ்யம். அப்ப எதெல்லாம் ஆப்ஜெக்டா அறியப்படுறதா இருக்கோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அநேகமா இருக்கும், அசுத்தமா இருக்கும், அனித்தியமா இருக்கும். அதையேவ தது விலக்ஷணம் பிரம்ம இது சித்தம். ஆகையினால் நம்ம ஒரு நியமத்துக்கு வரோம்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா, அதுக்கு விலக்ஷணம்னா விபரீத லட்சணத்தை உடையதா யார் இருக்கா? பிரம்மம் இருக்கு. யாரு பிரம்மம்? நான் பார்ப்பவன். எங்க இருக்கேன்? எல்லா தேகத்திலையும் இருக்கேன். தேகத்தோடு சேர்ந்து பார்க்கும் போதுதான் சின்ன சின்னதா தெரியுது. ஒவ்வொரு சிலிண்டருக்குள்ளாரையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கேஸ் வந்து தனித்தனியா இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்குள்ளார இருக்கிற ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்கு. பலூனுக்குள்ளார இருக்கிற ஸ்பேஸ் வந்து வேற வேறையா தெரியுது. பலூனுக்குள்ள இருக்க ஸ்பேஸும் வெளியில இருக்க ஸ்பேஸும் வேற வேறையா யோசிச்சு பாருங்க. உண்மையே இல்லை. பலூனோட சேர்ந்து பண்ணும்போது அந்த பலூன் போகுது வருது அதெல்லாம் தெரியுது, இங்க அங்க பறக்கிறதெல்லாம் தெரியுது. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற ஆகாசம் எதுவுமே மூவே இல்லை, இம்மூவபிள். இப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை எடுத்துக்கிட்டு நம்ம பார்க்கும்போது தேகம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கர்த்தா போக்தா எல்லாம் பண்ற மாதிரி தெரியுது. வாஸ்தவமானு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா எதையும் பண்றதில்ல, செய்யறதில்ல, ஒண்ணும் பண்றது. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல வந்து பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் அறிபவனா மட்டும் இருக்கு. சுவாமி இந்த பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிமித்த காரணம்னு சொன்னீங்களே சுவாமி, எல்லா பிரவருத்திக்கும் நிமித்தமா இருக்கு அந்த ஆத்மா அப்படின்னு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கீதால பார்த்துருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா எத்தனை கர்த்தாக்கள் எத்தனை பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தா ஹேத்து கர்த்தா, கர்த்தா ஹேத்து கர்த்தான்னு சொல்லலாம், இல்லைன்னா கர்த்தா காரைத்தான்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒரே சப்தம் தான். செய்பவன் செய்விப்பவன், இந்த ரெண்டு தான். ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா இல்லைன்னு பிரம்ம இதுல வந்து பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். ந ஹந்தி ந ஹாத்தையத். அவன் வந்து பாத்தீங்கன்னா கொல்வதும் இல்லை கொல்விப்பதும் இல்லை. ந ஹாத்தையத். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மால வந்து பாத்தீங்கன்னா அதுவும் எதையும் பண்றதில்ல, அது வந்து பாத்தீங்கன்னா எதையும் பண்ண வைக்கிறதும் இல்லை. பண்ண வைக்கிறதா ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? கேத்து கர்த்தான்ற தன்மை வந்துடும். கொலை செஞ்சவனை காட்டிலும் கொலை செய்யவனுக்கு பணத்தை கொடுத்து கொலை செய்ய பண்ணவனுக்கு வந்து தண்டனை அதிகம். இப்ப ஆத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இல்ல நிமித்த காரணம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா சந்நிதி மாத்திரம் எதிர்க்க மற்றதெல்லாம் காரியம் பண்ணும். அதுக்குதான் நம்ம சொன்னோம்ல, சக்கோர பட்சியோட திருஷ்டாந்தத்தை முதல் மந்திரத்திலேயே நம்ம சொல்லிட்டோம். எப்படி வந்து பாத்தீங்கன்னா ராஜா வந்து சக்கோர பட்சியை வச்சுக்கிட்டு ஃபுட் எடுப்பார். அந்த ஃபுட்டுல விஷம் கலந்துருந்துச்சு அப்படின்னா அந்த பட்சியோட கண்கள் என்னவாகும்? ரெட் கலர்ல மாறும், சக்கோர பட்சியோட கண்கள். அதை பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவார்? இந்த ராஜா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுவார், சாப்பிடாம போவார். கலர் மாறல அப்படின்னா சாப்பிடுவார். அதோட கண்கள் கலர் மாறிச்சுன்னா விஷம் இருக்கு ஃபுட்டுல அப்படின்னு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுவார். இப்ப அவரு ராஜா சாப்பிட்றதுக்கும் சாப்பிடாம இருக்கிறதுக்கும் நிமித்த காரணம் எது? சக்கோர பட்சின்னு சொல்றோம். அது எங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ராஜாவடி சாப்பிடணும்னு சொல்லல, ராஜாவடி சாப்பிடாதன்னு சொல்லல. புரியுதா உங்களுக்கு? இதான் நிமித்த காரணம்னு பேரு. நிமித்தம்னா என்ன அர்த்தம்? சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கான், சூரியனோட சந்நிதியில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை பண்றோம். அவன் யாரையும் இதை பண்ணுங்க இதை பண்ணாதீங்கன்னு எதையுமே சொல்ல. எந்த கர்மாத்துக்கும் சூரியன் காரணம் இல்லை. ஆனா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சந்நிதி மாத்திர காரணம். இந்த கான்சியஸ்னஸ் மட்டும் இருந்தாதான், இப்ப ஃபேன் இருக்கு, ஃபேன் ஓடுது அப்படின்னா லைட் எரியுது, எல்லாம் பண்ணுது. அந்த கரண்ட் எதையுமே பண்ண வைக்கல, ஆனா கரண்ட் இருந்தா இது எல்லாம் ஓடும், லைட் எரியும், ஃபேன். சொல்லுங்க. அதுதான் இப்ப சொல்லிட்டு இருக்கோம். அதான் சொல்றோம், எனக்கு கர்மா இல்லை, இந்த தேகம் வேற நான் வேற பிரிச்சு பாக்குறதுன்னு இப்ப பேசிட்டு இருக்கோம். கர்மா வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்க பண்ணனீங்க, ஃபர்ஸ்ட் எங்கெங்கெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு பாருங்க. நான் தான் சொல்லிட்டு இருக்கோம். தேகத்துல கர்மா பண்ணும், தேகத்துல கர்மா பண்ணும்.
அப்போ எதுல கர்மா பண்ணீங்கன்னா பிரச்சனை வந்து அங்கதான் வரும். வாக்குல வந்து கர்மா பண்றோம். இப்ப வாக்குல கர்மா பண்ணும்போது வாக்குல வந்து பலன் கிடைக்கும். யாரோ உங்களை அசிங்கமா திட்டுவாங்க, நல்ல வார்த்தை சொல்றீங்கன்னா நல்லதா பேசுவாங்க, கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி இருந்தீங்கன்னா அதோட பலன் உங்களை கெட்டத்தனமா திட்டுவாங்க, மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுவாங்க. மனசுல கர்மா பண்றோம். டீட்டெயிலா போயிடுங்க. ஏதாவது யோசிச்சீங்கன்னா டீட்டெயிலா போயிடுங்க. காயா வாச்சா மனசா இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கர்மா சம்பவிக்குது. இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஜடம். இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஜடம். அப்ப ஜடம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கர்மா பண்ணாது. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சைத்தன்யம் இருக்கணுமே, உணர்வு இருக்கணும், உயிர் இருக்கணுமே. அப்ப அதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாத்துலயும் ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் உண்டாகும். அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா தன்னை ஒரு கர்த்தான அபிமானிச்சுக்குது. யாரு ரிஃப்ளெக்ஷன்? நீங்களும் நானும் தான். தீபாவும் பரமஹம்சானந்தாவும் ரிஃப்ளெக்ஷன். அந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கர்த்தா அப்படின்னு ஒரு பொய்யா ஒரு அபிமானத்தை அடையுது. அந்த பொய்யா அபிமானத்தை அடைஞ்சு அது தன்னை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக நிறைய கர்மாவை ஆசைப்பட்டு நிறைய கர்மாவை பண்ணுது. அப்ப கர்மா யார் பண்றா அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் அபிமானியா இருந்துகிட்டு இந்த தேகாதிகள் எல்லாமே கர்மா பண்ணுது. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 குணங்கள். இந்த 3 குணங்கள் தான் எல்லா காரியத்தையும் செய்கின்றன. பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யத்தை கீதால இருக்கு. எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயையோட 3 குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்கள், மனசு, புத்தி எல்லாத்தையும் அதுதான் பண்ணுச்சு. அந்த 3 குணங்கள் தான் இதுல எல்லாத்துலயும் ஆக்டிவ் ஆகி அந்த குணங்களோட பரிணாமத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த இதெல்லாம் காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுல நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? ரிஃப்ளெக்ஷன் ஆகிறோம். ரிஃப்ளெக்ஷன் ஆகிற நம்ம என்ன பண்ணணும்? புத்தி வரணும். நான் பண்ணவில்லை, நான் பார்ப்பவன். இதுல குணங்களோட காரியம் குணங்களில் இயங்குகின்றன. குணா குணேஷு வர்த்தந்தே. குணங்கள் குணங்களில் இயங்குகின்றன, நான் ஒன்றையும் செய்யவில்லை அப்படின்னு தத்துவ ஞானிகள் என்ன பண்றாங்க? அறியாங்க. இப்ப நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறது இதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்களோ நானோ ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ் இதை பிரிக்கிறத வேலை இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த அறிபவன் அப்படின்றவன் இந்த தேகத்தோடு சேர்ந்து அறிபவன் இல்லை. தேகத்தை தனியா பிரிங்க. தேகமும் அறியப்படும் வஸ்து. நான் நேற்றுக்குள்ள கிளாஸ்ல இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஞானம் எது அப்படின்னா ஆத்ம அனாத்ம விவேகம் தான் ஞானம். திருஷ்ய விவேகத்துல இருந்து நான் ஸ்லோகம் சொன்னேன், ஆத்ம அனாத்ம விவேகத்துல இருந்து ஒரு ஸ்லோகம் சொன்னேன். இந்த மொத்தமும் என்ன சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு நானை பிரிக்கிறது. அவ்வளவுதான். நானை பிரிச்சிங்க அப்படின்னா நான் யாரு? நான் பார்ப்பவன். இவ்வளவுதான். உங்களோட லட்சணம் என்னது? தீபான்றது டூயர் இல்ல, சீயர் தான். ஆனா நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நம்மளால அபியாசம் நிறைய நாள் வந்து பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கோம். தேகம் நானே பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அதனால நான் அப்படின்னும் போதே நமக்கு தேகத்தோட சேர்ந்து கிரகணம் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் மண்டையிலேயே அடிச்சுக்கிட்டு இருக்கிறது. திரும்ப ஏன் இவ்வளவு நாள் சாஸ்திரம் படிக்க வேண்டியிருக்குன்னா, நான் வந்து தேகம் இல்லை, நான் பார்ப்பவன். எல்லா தேகத்திலையும் நான் தான் இருக்கேன். நான் தான். அவ்வளவுதான். நான் இந்த தேகம் இல்லை. இதுதான் பிரிச்சு பாக்குறது. அப்ப இந்த நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்த்தாவும் இல்லை, போக்தாவும் இல்லை. யார் போக்தா? எது கர்த்தாவோ அதுதான் போக்தா. தேகம் கர்த்தாவா இருந்து கர்மம் பண்ணுச்சு, அப்ப தேகம் அனுபவிக்குது. வாக்கு கர்த்தாவா இருந்துகிட்டு எதையோ பேசுச்சு, அது அனுபவிக்குது. மனசு வந்து பாத்தீங்கன்னா கர்மம் பண்ணுச்சு, சிந்தனை பண்ணுச்சு, அது கூட பலன் புண்ணிய பாபத்துக்கு ஏற்ற மாதிரி அது துக்கத்தையும் சுகத்தையும் அனுபவிக்குது. இதை எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்? எனக்கு ரொம்ப தலைவேதனையா இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்? தலைக்கு வேதனை இருக்கு, நான் பாக்குறேன். மனசு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு. மனசு டிப்ரெஷனா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? மனசுல பண்ண பாப்போம். மனசு ரொம்ப பிரசன்னமா இருக்கு, அது காரணம் என்ன? மனசுல பண்ண புண்ணியம். இதை யார் பாக்குறா? நான் பாக்குறேன். அப்ப தேகம், மனசு, வாக்கு எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா பார்ப்பவன் நான் கர்த்தா இல்லை. அப்ப நான் கர்த்தா இல்லைன்னா நான் யாரு அப்படின்னு கேட்டா, நான் தான் இது எல்லாம் ஆக்டிவ் ஆகிறதுக்காக பின்னாடி இருக்கிற நிமித்த காரணம். சூரியன் உதயமான மாத்திரத்துல பூ மலருது. பூவை வந்து சூரியன் உதயம் பண்றது இல்லை, மலர வைக்கிறது இல்லை. ஆனா சூரியன் வந்த மாத்திரத்துல சூரியனோட சந்நிதியில மாறுது. இந்த மேக்னெட்டோட சந்நிதியில இரும்பு துகள்கள் எல்லாமே என்ன பண்ணுது? டான்ஸ் ஆடுது. அப்போ சந்நிதி மாத்திரம். அதே மாதிரி இந்த நான் அப்படின்ற கான்சியஸ்னஸோட சந்நிதியில இந்த மாயா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 குணங்களை உடைய மாயா அதோட காரியமா இருக்கக்கூடிய
இந்த இந்திரியங்கள், தேகம், மனசு, புத்தி, இது எல்லாமே இதோட சந்நிதியில வந்து பாத்தீங்கன்னா காரியம் பண்ணுது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நான் பண்றேன்னு அபிமானிக்கிறோம். நான் பண்ணல, நானோட சந்நிதியில, நான் பார்க்கிறவன், என்னோட சந்நிதியில இது எல்லாம் ஆக்டிவ் ஆயிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்றோம், அதோட இணைச்சிக்கிறோம். இணைக்காம இருக்கிறது தான் இங்க வந்து சொல்லித்தருது. எது அறியப்படுதோ உங்களுக்கு, உங்க தேகம் அறியப்படுதோ அப்ப நீங்க இல்ல. சிம்பிள். உங்க மனசு அறியப்பட்டா நீங்க இல்ல. எதெல்லாம் அறியப்படுதோ அது அனித்தியம். அதுதான் இப்ப சொல்லிட்டு இருக்கோம். எதெல்லாம் அறியப்படுதோ அது அநேகம். இந்த தேகம் எல்லாம் அநேகம் இருக்கு. இத்தனை 39 பேர் 40 பேர் இருக்கீங்களா இப்போ? அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அநேகம் தேகம். ஆனா இந்த எல்லா பிராணனை கொண்டு வராதிங்க. பிராணனை கொண்டு வராது. பிராணனும் அறியப்படுறது. ஆமா, இப்ப நம்ம நேத்தி பண்ணி போகும்போது என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, நேத்தி பண்ணும்போது இப்படிதான் ஸ்டெப்ஸ் போகணும். எடுத்தோன்னா ஆத்மால உட்கார முடியாது. ஆமா, இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறது மத்தியம் அதிகாரிக்கு நேத்தி பண்ற பிரக்ரியா தான் போயிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அதான் சொன்னல, இது இல்லைன்னு சொல்லணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல இருந்துட்டு தான் கீழே இருக்கிறத நம்ம நெகேட் பண்ண முடியும். இப்ப தேகத்திலே இருந்துட்டு நான் தேகம் இல்லைன்னு சொன்னா அது முடியாது. நீங்க பேச்சா சொல்லுவீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், மனசுல வந்து நிக்கணும். இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஓங்காரத்தை நல்லா பண்ணீங்கன்னா, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணீங்கன்னா, மனசுல வந்து ஓங்காரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும்னா மெதுவா இந்த தேகத்தோட ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் ஆகும். இன்னைக்கு காலையில வந்து நான் ஓங்காரத்தை சொல்லி முடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து அவ்வளவுதான். எனக்கு மகாரத்தை சொல்லி முடிக்கும் போது உலகமே வந்து பாத்தீங்கன்னா டும் 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 இல்லாம போச்சு. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்துல இருந்து திரும்ப வரணும். அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் அப்போதைக்கு அந்த மனநிலையில இருந்துகிட்டு நான் ஓங்காரம் சொல்லி முடிச்சோன்னே இந்த உலகத்தோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்த தேகத்தோட எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இல்லாம போச்சு. அப்ப அது வீரியமா இல்லை. அப்ப நான் சொல்ல முடியும் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசுல இருந்தேன். மனசுல இருந்துகிட்டு நான் என்ன பண்ண முடியும், இந்த தேகமும் இல்லை, இந்த ஸ்தூல உலகமும் இல்லைன்னு சொல்ல முடியும். புத்திக்கு மேல ஏறி நின்றுகிட்டு இந்த மனசு இல்லைன்னு சொல்ல முடியும். பிராணன்ல இருந்தீங்க அப்படின்னா உலகமே இல்லை. தூக்கத்துல வந்து பிராணன்ல தான் இருக்கீங்க, உலகமே இல்லை. நாதம் உள்ள போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, நாதம் போக 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 அந்த அனுபவம் வர ஆரம்பிக்கும். தூக்கத்துல இருக்கிற அனுபவம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சு. அப்ப சொல்லலாம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த உலகமும் இல்லை, மனசும் இல்லைன்னு. நாதம் வந்துருச்சு அப்படின்னா பிராணன்ல வந்து பாத்தீங்கன்னா மனசு கூட இல்லை, புத்தியும் இல்லை. அப்ப அதனால்தான் நம்ம சொல்றோம், எப்பவாவது பிராணனை வந்து ஆசிரியம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மனசோட சஞ்சலங்கள் எல்லாம் கம்மியாயிடும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு இதாக அதுல இருந்து அபியாசம் பண்ணும். அதான் பிராண உபாசனையை முன்னாடி உத்தம அதிகாரி என்ன பண்ணியிருப்பான், பிராண உபாசனையை பண்ணவன் உத்தம அதிகாரி. பிராணன்ல நின்னுகிட்டு இருந்தான் அப்படின்னா அவனுக்கு வந்து நீ இந்த பிராணனும் இல்லப்பா, நீ தான் ஆத்மான்னு சொன்னீங்கன்னா உடனே புரிஞ்சிடும். ஏன்னா பிராணனுக்கு பக்கத்துல இருக்கிறது தான் ஆத்மா, ரொம்ப க்ளோசஸ்ட் ஷேடோ. இந்த பிராணன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவோட நிழல். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா நிழல்ல இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப சேஃபா இருக்கும். தூக்கத்துல இருக்கிறது நான் ஒன்றும் அறியவில்லை, அந்த பிராணன் தான் ஒன்றும் அறியவில்லைன்னு. அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த எங்கெங்க இருந்து நம்ம எதை பாக்குறோம் இருக்கு. தேகத்திலேயே இருந்து தேகம் பொய்ன்னு சொல்ல முடியுமா? பொண்ணு சொல்ல முடியாது. அப்ப நம்ம எதையெல்லாம் இது வந்து லாஜிக், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாஜிக். நம்ம வந்து உன்னை நேர்த்தி பண்ணணும் அப்படின்னா எப்படி நேர்த்தி பண்ணணும், இது இல்லைன்னு நம்மளால நேர்த்தி பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த லாஜிக் எல்லாம் இவ்வளவு பேசுறோம். ஒரு புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லாஜிக்கா தெரிஞ்சாதான் புத்தி அக்செப்ட் பண்ணும், இல்லைன்னா அக்செப்ட் பண்ணாது. அப்ப அதான் இங்க வந்து லாஜிக் சொல்லுது, எது அறியப்படுதோ அது அல்பம், எது அறியப்படுதோ அது அநேகம், எது அறியப்படுதோ அது வந்து பாத்தீங்கன்னா அசுத்தம், எது அறியப்படுதோ கூட வந்து சேர்த்துங்க துக்கம். எதெல்லாம் அறியப்படுதோ, தேகம் அறியப்படுது துக்கம், மனசு அறியப்படுது துக்கம் கொடுக்குது, இந்திரியங்கள் அறியப்படுது துக்கம் கொடுக்குது, இந்த உலகம் அறியப்படுது துக்கம் கொடுக்குது. உலகம் வந்து பாத்தீங்கன்னா அநேகமா இருக்கு, உலகம் வந்து பாத்தீங்கன்னா அனித்தியமா இருக்கு. அப்ப இதெல்லாம் லாஜிக்கா கொண்டுட்டு வந்தீங்கன்னா, இதுக்கு அந்நியமானது யாரு? அறிபவன். யார் அறிபவன்? நான் தான். அந்த நானுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் பிரம்ம. தது விலக்ஷணம் பிரம்ம இது சித்தம். இது எல்லாத்துக்கும் வேறானவன் நான். அப்ப என்ன அர்த்தம்? விலக்ஷணம் என்ன அர்த்தம்? ஆப்போசிட் லட்சணத்தை உடையவன். நான் அநேகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நீங்க சொல்றீங்களே அதே தானே இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசியும் நான் 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 சொல்லிட்டு இருக்கு. அப்ப நான் ஒன்னா அநேகமா? தேகம் அநேகம், ஆனா அறிகின்ற நான்
ஸ்திரியா இருக்கட்டும், இல்லை மேலா இருக்கட்டும், ஃபீமேலா இருக்கட்டும், ராட்சசனா இருக்கட்டும், ஈஸ்வரனா இருக்கட்டும், தேவனா இருக்கட்டும், அனிமல்ஸா இருக்கட்டும், எல்லாமே நான் தான் சொல்லும். அப்ப எல்லா தேகத்திலும் இருக்கிற நான் ஏக்கம். ஆனா திருஷ்யம்ன்றது அநேக்கம் ஆயிடுது, ஆப்போசிட் லட்சணம். இந்த நான் என்னைக்காவது உங்களுக்கு துக்கம் கொடுத்துருக்கா இல்ல சுகம் கொடுத்துருக்கா? நானுக்கு பக்கத்துல இருந்தாவே சுகம்தான். நான் நானா இருக்கேன். இப்போ கோயில் வாசல்ல, கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மண்டபத்தில் தரிசனம் பண்ணிட்டு விஸ்ராந்தியா உட்கார்ந்துருக்கீங்க. மனசு வந்து அங்கே எதுவுமே தாட்ஸே இல்லை, யாரை பத்தி நினைப்பும் இல்லை. எவ்வளோ ஆனந்தமா இருக்குல்ல அப்படின்னு. ஆத்மாவுக்கு பக்கத்துல பக்கத்துல போக 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 ஆனந்தம் தான். ஆத்மாவை விட்டு வந்து வெளியில போக 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 சுகம். பதட்டம் ஒன்றும் இல்லை. ஆமா, ஏன்னா ஆமா தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு எங்களுக்கு வரும் பதட்டம் வரும். அப்ப என்ன அர்த்தம்? ஆமா, அப்ப ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா துக்கம், சப்ஜெக்டா இருக்கிற நான் வந்து பாத்தீங்கன்னா சுகம். ரெண்டுமே ஆப்போசிட். நான் வந்து ஏக்கம், நானுக்கு அந்நியமா இருக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அநேகம். நான் வந்து பாத்தீங்கன்னா நித்தியம், ஆனா நானுக்கு ஆப்ஜெக்டா இருக்கக்கூடியது எல்லாமே அனித்தியம், வந்து வந்து போயிட்டு இருக்கிறது. நான் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது இந்த தேகம் போனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா நான் மற்ற தேகத்துல நான் இருக்கும். இந்த மொத்த உலகமும் அரிஞ்சு போனதுக்கு பிறகு கூட, பிரளயமானதுக்கு பிறகு கூட அந்த நான் எங்க இருக்கும்? ஈஸ்வரன்ட்டு இருக்கும். சம்ஹார கர்த்தாட்ட நான் இருக்கும். அப்ப நானும் நாசம் பண்ண முடியுமான? நானும் நாசம் பண்ணவே முடியாது. அதனால அது நித்தியம். அப்ப இந்த லட்சணங்கள் எல்லாமே பார்க்கும்போது திருஷ்யத்துக்கான லட்சணமும் திரஷ்டாக்கான லட்சணமும் ரெண்டுமே ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கு. அந்த நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம இது சித்தம், பிரம்மம் என்று சித்தமாகிறது. பூர்வபக்ஷி கேட்கிறான், தர்ஹி அவிதித்தம். அப்ப நானே எவனாவது பார்த்தானா? உங்களை நீங்க பாத்தீங்களா? நான் கேட்கிறேன், நான் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போ ஒருவேளை நான் வந்து பாத்தீங்கன்னா அறியப்படாததுன்னு எடுத்துக்கலாமா? கேள்வி. விதித்தம் எல்லாமே நான் இல்லை, அறியப்பட்டது எதுவுமே நான் இல்லை. அப்ப ஒருவேளை நான் அறியப்படாதவனோ, நான் அறியப்படாதவனா அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்கிறான். தருகி அவிதித்தம். அவ்வாறாகில் அந்த பிரம்மம் ஆத்மான்றது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் என்பது அறியப்படாத வஸ்துவா இருக்குமே. அறியப்படாததுக்கு என்ன பேர் சொல்லுவோம் தெரியுங்களா? சூன்யம். அறியப்படாததுக்கு என்ன பேரு? இருட்டு, சூன்யம். அதானே அறியப்படாததா இருக்கும். அப்ப அறியப்படாததா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆச்சாரியா சொல்ற இல்ல, விஞ்ஞான அனபேட்சத்துவா. அதை அறியறதுக்கு வேற ஒரு விஞ்ஞானம் தேவையில்லைப்பா, வேற ஒரு அறிவு தேவையில்லை. அப்ப நான் என்னவா இருக்கேன்னா அறிவா இருக்கேன். நான் சூரியன் மாதிரி அறிவா இருக்கேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கைவலி நவநீதத்துக்கு ஒரு அருமையான பாடல் இருக்கு. இந்த சூரியனை பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவும் தேவையில்லை. இருட்டுல இருக்கிற வஸ்துவை பார்க்கறதுக்கு ரெண்டு வேணும். இருட்டுல இருக்கிற வஸ்துவை பார்க்கறதுக்கு உங்க ஸ்டோர் ரூம்ல ஒரு கலசம் வச்சிருக்கீங்க, எடுக்கணும். ஸ்டோர் ரூம் எப்பவுமே டார்க்கா தானே இருக்கும், அது திறக்கவே மாட்டோமே. அப்போ ஸ்டோர் ரூமுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோன்னு என்ன தெரியும்? டார்க்கா இருக்கு. அப்போ டார்க்கா இருக்கு அப்படின்னும் போது என்ன இருக்கு? அங்கே வெளிச்சமும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? கலசம் தெரிஞ்சுதா? தெரியல. அப்போ இருட்பொருட்கான இருளில் இருக்கக்கூடிய, இருட்டில் இருக்கக்கூடிய வஸ்துவை பார்க்கறதுக்கு ரெண்டு வேணும். ஒன்று கண்ணு வேணும், அது இருக்கு. அதுக்கப்புறம் பிரகாசம் வேணும், வெளிச்சம் வேணும். அங்கே இந்த ரெண்டு இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா இருட்டுல இருக்கிற வஸ்துவை பார்க்க முடியும். கண்களும் வேண்டும், ஒரு டார்ச்சும் வேணும். இதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியனை பார்க்க பரிதி முன் போய் பார்க்கணும். இந்த சூரியனை பார்க்கணும்னு இப்போ நல்ல பாட்டு மறந்து வச்சிருக்கேன், எடுத்து பார்த்து, ஃபேமஸான பாட்டு. சூரியனை பார்க்க போறோம். சூரியனை பார்க்க போறதுக்கு வந்து டார்ச் எடுத்துக்கிட்டு போலாமா? டார்ச் தேவையில்லை சாமி. ஏன் தேவையில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை அறியறதுக்கு கண்களே போதும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்க, நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அறிவு ஸ்வரூபம், வெறும் கான்சியஸ்னஸ். இதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை அதுல. நான் இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அறியறேன். நான் தான் எல்லா தேகங்கள்ல இருந்துட்டு எல்லாத்தையும் அறிகின்றேன். இந்த நான் அறியறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு அறிவுக்கு அவசியம் இல்லை, சார்பு இல்லை, டிபெண்ட் பண்ணி இல்லை. ஆனா
இருட்டுல இருக்கிற ரூம்ல இருக்கிற பானையை பார்க்கறதுக்கு ஒரு டிபெண்டன்சி இருக்கு. ஒரு டார்ச் லைட் இருந்தா தான் பார்க்க முடியும்னு ஒரு இது இருக்கு, சார்பு இருக்கு. அந்த சூரியனை பார்க்கறதுக்கு வந்து எந்த ஒரு டிபெண்டன்சியும் இல்லை, நம்ம பாட்டு கண்ணா பார்த்துடலாம், டார்ச் தேவையில்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை அறிவதற்கு இந்த ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டதுன்னா விஞ்ஞான அனபேட்சத்துவம். இந்த விஞ்ஞானம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு அறிவு தேவையே இல்லை, வேற ஒரு அறிவை சார்ந்து இருக்கவில்லை. யத்திஹி அவிதிதம் தது விஞ்ஞான அபேட்சம். ரொம்ப அற்புதமான பாசியம் இது. பௌத்த மதத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது. கொஞ்சம் டெக்னிக்கலா பாருங்க, நல்லா புரிஞ்சு பாருங்க. யத்திஹி அவிதிதம், எது அறியப்படாததோ, எது அறியப்படாததோ தது விஞ்ஞான அபேட்சம், அது ஒரு அறிவை சார்ந்திருக்கிறது. அறியப்படாதது அறிவை சார்ந்திருக்கிறது. அவிதித்த விஞ்ஞானாயகி லோக பிரவருத்திகி. இந்த உலகம்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க பிரவருத்தி ஆயிட்டு இருக்கு தெரியுங்களா? சயின்ஸ் எல்லாம் எங்க ஓடிட்டு இருக்கு? அறியப்படாததை அறியணுன்றதுக்காக தான் லோகம் போயிட்டே இருக்கு. ஐயோ நான் பார்க்கல ஜி, நயாகரா ஃபால்ஸ் பார்க்கல, அப்போ போய் பார்க்கணும். இப்போ அது பார்க்கல ஜி, இது பார்க்கல ஜி, இது தெரியாது ஜி, அது தெரியாது ஜி அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தெரியாததை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம பிரவருத்தி பண்றோம். தெரியாதது அறியாதது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம். இந்த சாட்டு மசாலா வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு போனோம், ஐயோ என்னவா கொடுத்தா ஒரு பேரு கொடுத்துருந்தான், என்னவோ பேரு, ஐயோ புதுசா பேர் வந்து அந்த புதுசு புதுசா ஐட்டத்து பேரை கேட்கும் போதெல்லாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி டும் டும் டும்னு கண்ணு பிரகாசிக்கும். ஐயோ அது நமக்கு தெரியலையே, என்னன்னு தெரியலையே, சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்குமே. இட்லி இட்லி தானே எனக்கு தெரியும் ஜி, இட்லி தானே எனக்கு தெரியும். தெரியாத பேரெல்லாம் சொல்லும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல ஒரு கியூரியாசிட்டி. அப்போ அறியப்படாததை அறியறதுக்காகத்தான் இந்த உலகம் மொத்த பிரவருத்தியும் நடக்குது. அப்ப அறியப்படாதது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டா சுதந்திரமானதான்னு கேட்டீங்கன்னா அறியப்படாதது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா ஒரு அறிவை சார்ந்து இருக்கு. நான் சொல்றேன் எனக்கு தெரியாது, தெரியாதுன்னு சொல்றதுக்கு அது அது எனக்கு தெரியல அப்படின்னா அத தெரியலன்னு சொல்றதுக்கு ஒரு அறிவு இருக்கா? அதுவா வந்து சொல்லிச்சா? தெரியாதது அறியப்படாத ஒண்ணு தானே வந்து நான் என்னை யாரும் பார்க்கல அப்படின்னு நான் வந்து உங்க முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு சொல்லிச்சு. இருட்டு வந்து என்னை யாரும் அறியல அப்படிலாம் இருட்டு வந்து சொல்லல. நம்ம சொல்றோம், ஆப்போசிட்டா இருக்கிற அறிபவன் சொல்றோம் எனக்கு அது தெரியல. அப்ப தெரியல, பார்க்க முடியலன்னு சொல்ற அந்த விஷயத்துக்கு வந்து ஒரு அறிவு தேவைப்படுது. நல்லா தெரிஞ்சுக்க. சூன்யம்னு ஒருத்தன் சொல்றான், ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. நான் கேட்கிறேன், ஒண்ணுமே இல்லைன்னு யாரு சொல்றது? ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கு நீ இருந்திருக்கல்ல. ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நீ இருந்திருக்காங்க. தூக்கத்துல டீப் ஸ்லீப்ல நம்ம படுத்து தூங்குறோம். அப்போ ஒண்ணும் தெரியலன்னு நம்ம சொல்றோம். நான் சுகமா தூங்குனேன், ஒண்ணுமே தெரியல ஜி. அங்க யாராவது இருந்தாங்களா? யாருமே இல்லை ஜி, ஒண்ணுமே தெரியல ஜி, சூன்யமா இருந்துச்சு. முட்டாளே, மூர்க்கனே, அங்க சூன்யமா இருந்துச்சுன்னு சொல்றதுக்கு நீ இருந்திருக்கணும்ல. அங்க ஒரு அறிவு இருந்திருக்கணும்ல. ஒரு அறிவு இல்லாம எனக்கு ஒண்ணும் தெரியலன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி உண்டாயிருக்கணும்? இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி இல்லைன்னு சொல்றதுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கும் ஒரு அறிவு தேவைப்படுது. அதனால நம்ம இந்த பிரம்மத்தை ஆத்மாவை என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா தெரிந்தது தெரியாதது இந்த இரண்டையும் தெரிந்தது எதுவோ அது ஆத்மா. இந்த தெரிந்ததும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் தான், தெரியாததும் ஆப்ஜெக்ட் தான், அறியப்பட்டதும் ஆப்ஜெக்ட் தான், அறியப்படாததும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அறிவுக்கு ஆப்ஜெக்ட் தான். இந்த ரெண்டுத்துக்குமே வேறானது இந்த நான். இந்த உலகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரியாததை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பிரவருத்தி பண்ணிட்டு இருக்கு. இதம் து விஞ்ஞான அனபேட்சம். ஆனா இந்த ஆத்மான்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அறிவையும் சார்ந்து இருப்பதில்லை. சூரியன் மாதிரி. சூரியனை பார்க்கறதுக்கு டார்ச் லைட் யூஸ் ஆகுமா? யோசிச்சு பாருங்க, முடியாது. அது மாதிரி சூரியன் தானா பிரகாசிக்கிறான். கஸ்மாத் எப்படி சொல்றீங்க அது எதையும் சார்ந்து இருப்பதில்லை அப்படின்னு? அப்படின்னா விஞ்ஞான சொரூபத்துவ அறிவே சொரூபமா இருக்கிறதுனால இந்த நான் எப்படிப்பட்டது? வெறும் அறிவு, வெறும் அறிவு. அறிவுக்கு அந்நியமா வேற எதுவுமே இல்லை. விஞ்ஞான கணம். சாந்தோக்கியம் சொல்லுது விஞ்ஞான கணம், வெறும் அறிவு கூட்டம். அறிவுக்கு அந்நியமா வேற ஒண்ணும் இல்லை. வெறும் பிரகாசம். சூரியன் என்ன சொல்லுவீங்க? வெறும் பிரகாசம்.
சூரியன்லயாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த முத்ரா வச்சு பாத்தீங்க அப்படின்னா சூரியன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் ஒரு மாதிரி கருப்பாலாம் தெரியும். எல்லாம் சூரியன்ல வந்து ஹீலியம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு அப்படிலாம் சொல்றோம். அப்ப வாஸ்தவத்தை வந்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கு கூட சூரிய மண்டலம், சூரிய லோக்கம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல உருவம் தெரியுது நமக்கு. இது மாதிரி கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மால இல்ல, எதுவும் இல்லை. ஆத்மால வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி வந்து பாத்தீங்கன்னா மேட்டர் எதுவுமே இல்லாம வெறும் கான்சியஸ்னஸ், வெறும் பிரகாசம். அதனாலதான் விஞ்ஞான சொரூபத்துவார். ஏன் அது வந்து பாத்தீங்கன்னா எதையும் டிபெண்ட் பண்றது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற ஒரு அறிவை டிபெண்ட் பண்றது இல்லைன்னா, இந்த நான் அப்படின்றது வெறும் கான்சியஸ்னஸா இருக்கு, வெறும் கான்சியஸ்னஸ், விஞ்ஞான சொரூபம். அது மட்டும் இல்ல, நகி யஸ்ய யத் ஸ்வரூபம் தத் தேன அந்யதோ அபேக்ஷதே. ரொம்ப அருமையானது. யஸ்ய யத் ஸ்வரூபம், எதற்கு எது ஸ்வரூபமோ. இப்ப நான் கேட்கிறேன், நம்ம திருப்பதிக்கே லட்டான்னு கேட்போம் தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு வார்த்தை சொல்லுவோம், திருப்பதிக்கே லட்டா அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்பதி தான் லட்டுனாவே திருப்பதி தான். நான் திருப்பதிக்கே லட்டு கொடுக்குறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? நான் சொல்றேன், கடல் ஜலத்துல கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு, ஒரு அரை மூட்டை உப்பை கலப்போமா அப்படின்னா, ஐயோ, கடலோட சொரூப்பமே என்னது? உப்பு தான். தேன்ல கொஞ்சோண்டு ஒரு ஒரு அரை கிலோ சுகரை கலந்து சாப்பிட சூப்பரா இருக்கும்ல. தேன்ல அரை கிலோ சுகரா? ஐயோ, பைத்தியமாயா நீ? தேன்ல எவனாலும் சர்க்கரையை போட்டு சாப்பிடுவானா? ஏன்? தேனே வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை தானே, இனிப்பு தானே. இனிப்புல இனிப்பை போட்டா ஏதாவது அதுக்கு ஏதாவது தேவையா? இனிப்புக்கு வந்து தேனுக்கு வந்து இனிப்பு வேணுக்கு இனிப்புக்காக வேற ஏதாவது டிபெண்ட் பண்ணுமா? பண்ணாது. சமுத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உப்பு வேணும்னு ஏதாவது டிபெண்டன்சி இருக்கா? நான் தேவையில்லை. பிரகாசம், ஒரு லைட் வந்து எரியுது, வீட்டுல லைட் எரியுது, அந்த லைட்டை பாக்குறதுக்கு இன்னொரு லைட் வேணும்னு எவனாவது சொல்லுவானா? லைட்டை பாக்குறதுக்கு இன்னொரு லைட் தேவையா? அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, எது எதோட சொரூபமா இருக்கோ அதற்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்துல வேற ஒரு டிபெண்டன்சி தேவையில்லை. கடலோட சொரூபம் சால்ட், அதனால அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அந்நியமா வேற ஒரு சால்ட்டை டிபெண்ட் பண்றது இல்லை. தேனோட டேஸ்ட் இனிப்பு, அதனால வேற ஒரு இனிப்பு அதுக்கு இனிப்பு கொடுக்கறதுக்கு தேவையில்லை. அதே மாதிரி இந்த ஆத்ம தத்துவம், கான்சியஸ்னஸ், அறிவு, அதனால இதை அறியறதுக்கு வந்து வேற ஒரு அறிவுக்கு டிபெண்டன்சி இல்லை. சிம்பிள். இந்த நான் பார்ப்பவன் அறிவு, அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னை அறிவதற்கு வேறு ஒரு அறிவு தேவையில்லை. அதை வந்து டிபெண்ட் பண்றது இல்லை. நச்ச ஸ்வதயேவ அபேக்ஷா அனபேக்ஷம் ஏவ சித்தத்வா. அது மட்டும் இல்ல, தன்னையே அது தானும் சேர்ந்து இருப்பதில்லை. நல்லா தெரிஞ்சுங்க. லைட் தன்னையே சார்ந்து இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க சார்பு இல்லை, அது சொரூபமே அதாங்க. டிபெண்டன்சி, ரெண்டு டிபெண்டன்சி சொல்றோம். மற்றதை சார்ந்தது நம்ம எப்பவுமே சொல்றோம்ல, செல்ஃப் டிபெண்டன்ஸ். நம்ம சொல்றோம்ல, நான் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் டிபெண்டன்ஸா இருக்கேன் அப்படின்னா அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஆத்மால இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆத்மால வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் டிபெண்டன்சி கூட அவசியம் இல்லை. சூரியன் பிரகாசிக்கிறதுக்கு என்ன தேவைப்படுது? ஹீலியம். இன்னும் 400 கோடி வருஷத்துல வந்து ஹீலியம் வந்து போயிடுமா. சூரியன் செத்துக்கிட்டு இருக்கான் இப்போ. அப்ப சூரியன் செத்துக்கிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு டிபெண்டன்சி இருக்கு, அதுக்கு ஹீலியம்னு ஒரு டிபெண்டன்சி இருக்கு. இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது ஃபயர் ஆகாது. இப்ப அது மாதிரி ஏதாவது, அப்போ சூரியன் வந்து மத்ததை டிபெண்ட் பண்ணல. சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பிரகாசத்துக்கு சூரியனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஆனா சூரியன் யாரையும் டிபெண்ட் பண்ணலங்க. சூரியன் தன்னோட பிரகாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டா இருக்கான். அவன் தன்னையே செல்ஃப் டிபெண்டா இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா செல்ஃப் டிபெண்டன்ட்னா கூட அதுக்குள்ளார இருக்கிற ஹீலியம் அதுக்கு டிபெண்டன்சி இருக்கு. ஹீலியம் தீர்ந்து போனோட முடிஞ்சு போச்சு சூரியன். ஒருவேளை இந்த ஆத்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் மாதிரியே பிரகாசிக்கிறது அறிவு, இந்த அறிவுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அது உள்ளுக்குள்ளார தனக்குள்ளாரியே டிபெண்டன்சி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த செல்ஃப் டிபெண்டன்ஸும் அதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா அதுக்கு அந்நியமா, இந்த பிரகாசத்துக்கு அந்நியமா, சூரியன்ல பிரகாசத்துக்கு அந்நியமா ஹீலியம் இருக்கிற மாதிரி இந்த ஆத்மால வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாக்கு அந்நியமா, அவேர்னஸ்க்கு அந்நியமா வேற ஏதாவது இருக்கா? தீர்ந்து போயிருமா? ஏதாவது ஃபியூயல் ஏதாவது இருக்கா அப்படின்னா அது மாதிரி ஒண்ணுமே இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, நச்சஸ்வதையேவ அபேக்ஷா, தன்னையே அபேக்ஷா பண்ணியும் இல்ல, அனபேக்ஷம் ஏவ சித்தத்வாத். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா வந்து நம்ம என்ன சொல்றோம், எந்த ஒரு டிபெண்டன்சியும் இல்லாதது. அதுக்கு பேர் தான் இண்டிபெண்டன்ட், ஃபுல்லா சுதந்திரம். இந்த நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவுக்கு
எந்த ஒரு சார்பும் இல்லை, அது அதுவா சித்திக்கும். அடிச்சா சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் அடுத்த எக்ஸாம்பிள் சொல்றார். அடுத்த பேஜ் 416வது பேஜ்ல ஆரம்பிக்குது. பிரதீப ஸ்வரூப அபிவியக்தம். நான் சொன்ன இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஆச்சாரியர் சொல்றார். ஆச்சாரியர் சொன்னதுல இருந்து நான் எடுத்து சொல்றேன். பிரதீபம், ஒரு தீபம் இருக்கு. ஒரு தீபத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்வரூப அபிவியக்தம், ஒரு தீபத்தை பிரகாசிக்கிறதுக்கு, ஒரு லைட்டை பிரகாசிக்கிறதுக்கு ந பிரகாசாந்தரம் அந்நியதோ அபேக்ஷதே, வேற ஒரு லைட்டு வந்து பாத்தீங்கன்னா சார்பு தேவையில்லை, டிபெண்டன்சி இல்லை. லைட்டை பார்க்கறதுக்கு ஏதாவது இன்னொரு லைட் வேணுமா என்ன? இருட்டை பார்க்கறதுக்கு தான் லைட்டு தேவை, லைட்டை பார்க்கறதுக்கு இன்னொரு லைட் நமக்கு தேவையில்லை, அபேட்சா இல்லை. ஸ்வதோவா, அது மட்டும் இல்ல, லைட்டு தன்னைத்தானே பார்த்துக்குமா? லைட்டு தன்னைத்தானே பார்த்துக்குமா? நான் கேட்குறேன், லைட்டு தன்னையே பார்த்துக்குச்சு அப்படின்னா, தன்னையே பிரகாசிச்சுக்குச்சு. லைட்ல இருட்டுன்னு ஒன்று இருந்தா தானே இங்கே தன்னையே பிரகாசிக்கும். பிரகாசிக்கின்ற கான்செப்டே எப்போ பிரகாசிக்கணும்னா இருட்டு இருந்தால் தான் அதை பிரகாசிக்கிறதுக்கு ஒரு லைட் வேணும். அப்போ லைட்டு தன்னையே பிரகாசிச்சுக்குச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா லைட்டு அப்படி சொல்ல முடியாது. லைட்டுனாவே பிரகாச ஸ்வரூபம் தான். அப்போ தன்னையே தாம் பிரகாசிச்சுக்கிற அந்த கான்செப்டும் இல்லை. அது லைட்டை பிரகாசிக்கிறதுக்கு வேற ஒரு லைட்டு தேவையில்லை. லைட்டு வந்து தன்னைத்தானே பிரகாசிச்சுக்கவும் அவசியம் இல்லை. உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கான்செப்ட். யத்ஹி அனபேக்ஷம் தத் ஸ்வதயேவ சித்தம். எது வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் டிபெண்ட் பண்ணாம இருக்கோ அது ஸ்வத சித்தமா இருக்குன்னு அர்த்தம். அது அதுவா விளங்குகின்றது நம்ம சொல்றோம். இந்த நான் வந்து நீங்க இருக்கீங்கல்ல, இப்ப யோசிச்சு பாருங்க, பாடியெல்லாம் விட்டுட்டு யோசிச்சுங்க. நான் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது டிபெண்டன்சி தேவையா? நான் இருக்கேன். இப்ப நான் என்னோட பாடி உட்கார்ந்து இருக்கணும்னா என்ன வேணும்? என்னோட ஆசனத்துல உட்கார்ந்துருக்கேன். ஆசனம் கிழிச்சு போச்சு, நீ போய் வாங்கணும் புதுசா வந்து நல்ல ஆசனம் வாங்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு உட்கார்றதுக்கு வந்து அன்ஈஸியா இருக்கு, ரொம்ப நேரம் உட்கார முடியும். அப்ப நான் இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். நான் இருக்கிறதுக்கான பாடி இருக்கிறதுக்கா? பாடி இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். பாடி வந்து பாத்தீங்கன்னா உடுத்திக்கிறதுக்கு உடை வேணும். பாடி இருக்கிறதுக்கு ஃபுட்டு வேணும். அப்ப எல்லா கண்டிஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடிக்கு வந்துடுது. இந்த நான் இருக்கிறதுக்கு ஏதாவது டிபெண்டன்சி இருக்கா? நானுக்கு ஃபுட்டு கொடுக்குறீங்களா? நீங்க நானுக்கு ட்ரெஸ் போட்டீங்களா? நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்கறதுக்கு வீடு கொடுத்துருக்கீங்களா? நானுக்கா இல்ல பாடிக்கா? யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா நானுக்கு வெஹிக்கிள் வேணுமா? நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது போகணுமா வரணுமா? நானுக்கு எங்கேயும் போக வேணாம், வர வேணாம், எதுவும் சாப்பிட வேணாம், தாகம் இல்லை, பசி இல்லை, மருந்து இல்லை, ஒண்ணுமே தேவையில்லை. நான் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, நான் சோமஹிம்னே பிரதிஷ்டதி பூமா வித்யால சொல்லுது. இந்த நான் எப்படி இருக்கு அப்படின்னா சோமஹிம்னே திஷ்டதி, தான் தானா தன்னோட மகிமையிலேயே இருக்கான். தன்னோட மகிமை என்னது? வெறும் பிரகாசம், அவேர்னஸ். அதுக்கு எந்த டிபெண்டன்சியும் இல்லை, நானுக்கு எந்த டிபெண்டன்சியும் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா அது சுதமா சித்தமா இருக்கிறது. பிரகாஷே விசேஷ அபாவா. அது மட்டும் ஆச்சாரியர் சொல்றாரு, பிரகாஷாத்மகத்வா. இந்த ஆத்ம தத்துவம் எப்படி இருக்கு? பிரகாசஸ்வரூபம். பிரகாசம்னா என்ன அர்த்தம்? அறிவு, வெறும் அறிவு, நாலேஜ் மட்டும். பிரதீபஸ்ய அபேட்சிதோ அபி பிரகாஷாத்மகத்வாத் பிரதீபஸ்ய ஆபேட்சிதோ அபி அனர்த்தக ஸ்யாத். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தீபத்தை பிரகாச சுரூபமா இருக்கிற ஒரு தீபத்தை பிரகாசிக்கிறதுக்கு ஒரு லைட்டை கொண்டு வரீங்க, ரெண்டாவது லைட்டு கொண்டு வரீங்க, அது யூஸ்லெஸ் தானே? நான் எங்கேயாவது போறோம், எதுக்குங்க 2 லைட் எரியுது நம்ம கேட்கறோம்ல, எதுக்கு 2 லைட்டு வேஸ்ட் ஆகி 2 லைட்டை போட்டிருக்கீங்க? பக்கத்துலயே இருக்கு, எதுக்கு 2 லைட்டை போடுறீங்க? அதான் ஒரு லைட் இருக்கும் போதே தெரியுது, எல்லாமே தெரியுது. இல்ல அந்த லைட்டை பாக்குறதுக்கு இன்னொரு லைட்டு சொல்லுவோமா? அந்த லைட்டை பாக்குறதுக்கு இந்த லைட்டு செய்ய அப்படின்னா, ஐயோ நல்லா தானே இருந்தா இவன், பைத்தியமாயவன், லூசா அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரிதான். அப்ப அவசியம் இல்லை. அனர்த்தக ஒரு லைட்டை பிரகாசிக்கிறதுக்கு இன்னொரு லைட்டு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் இல்லை. நீங்க கொண்டுட்டு வந்தாலும் அதுல யூஸ் இல்லை. வச்சிருந்தா கூட போட்டு வைங்க. இப்ப நான் என்னோட ரூம்ல வந்து 4 லைட்டு போட்டிருக்கேன். ஒரு லைட்லயே பிரயோஜனம் ஆயிடுச்சு. அப்ப மீதி 3 லைட்டு வந்து பாத்தீங்கன்னா சும்மா தான் எரியுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா வஸ்துவை பாக்குற விஷயத்துல எந்த யூஸும் இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரகாஷ விசேஷ அபாவாத். ஏன் அப்படின்னா பிரகாசத்துல எந்த டிஃபரெண்ட்டும் இல்லை. பிரகாசம் தான். பிரகாசம் என்ன பண்ணும்? இருட்டை விலக்கி அதுல இருக்கிற வஸ்துவை காட்டும். நீங்க டியூப் லைட்டை போடுங்க, இல்ல வந்து எல்லோ லைட்டை போடுங்க, இல்ல சூரியனை காட்டுங்க, இல்ல தீபத்தை எழுத்துங்க, பிரகாசத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த டிஃபரன்ஸும் இல்லை. அதே மாதிரி நான், அதான் பிரகாசம்.
இந்த நான்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீமேல் மேல் தேவன் எல்லா அசுரன் எல்லாத்துல இருக்கிற நானும் எப்படிப்பட்டது? டிஃபரெண்ட் இல்லாது கான்சியஸ்னஸ்ல டிஃபரெண்ட் இல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாம நகி பிரதீபஸ்ய ஸ்வரூப அபிவியக்தோ பிரதீப பிரகாஷோ அர்த்தவான். அது மட்டும் இல்ல, பிரதீபத்தை வந்து பாத்தீங்கன்னா சுரூப அபிவியக்தம், ஒரு பிரகாசத்தை பிரகாசிக்கிறதுக்கு இன்னொரு பிரதீபம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ந அர்த்தவான், பிரயோஜனம் படவே படாது. நான் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் பிரகாசமான வேற ஒரு லைட்டை கொண்டு வந்து இந்த லைட்டை பிரகாசிக்கிறனாலும் கூட அவசியம் இல்லை, அதனால யூஸ்லெஸ். அப்ப ஒரு பிரகாசத்தை பிரகாசிக்க இன்னொரு பிரகாசம் யூஸ்லெஸ், தேவையில்லை. நச்ச ஏவம், இந்த விதமா ஏவம் ஏவம் ஆத்மனோ அந்நியத்திர விஞ்ஞானம் அஸ்தி நச்ச அஸ்தி. அதே மாதிரிதான் ஆத்ம விஷயத்துல ஒரு கான்சியஸ்னஸ் அறியறதுக்கு இன்னொரு கான்சியஸ்னஸ் தேவையில்லை. இன்னொரு கான்சியஸ்னஸ் கண்டிப்பா தேவையில்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி தீபம் 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 ஒவ்வொரு தீபத்துக்கும் டிஃபரெண்ட் எல்லாம் இல்லவே இல்லை. 10 தீபம் ஏற்றி வைக்கிறோம், ஏதாவது 10 தீபத்துல இருக்க பிரகாசத்துக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கிற ஒண்ணுமே இல்லை. பிரகாசம் பிரகாசம் தான். அதே மாதிரி உங்க தேகம் என்னோட தேகம் எல்லா தேகத்திலையும் இருக்கக்கூடிய நான் நான் நான்ன்ற அந்த பிரகாசம் அவேர்னஸ் கான்சியஸ்னஸ் ஒண்ணுதான், அதுல எந்த டிஃபரன்ஸும் இல்லை. அப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு விஞ்ஞானம், நானை அறியறதுக்கு வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நானை அறியறதுக்கு வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவையில்லை. ஏன சொரூப விஞ்ஞானி அபேட்சத்தை. ஏன் அப்படின்னா எதுக்காக அது சொரூப, தன்னோட சொரூபமே பிரகாசம், தன்னோட சொரூபமே அறிவு. அப்ப அறிவையே பிரகாசிக்கிறதுக்கு ஒரு அறிவு தேவையா அப்படின்னா தேவையில்லை. சூரியன் மாதிரி சமுத்திரத்துக்கு உப்பு போடுற மாதிரி அவசியம் இல்லையோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் அறிவு சொரூபமா இருக்கேன், என்ன அறியறதுக்கு வேற ஒரு அறிவு தேவையில்லை. இதெல்லாம் மனனம் எவ்வளவு புரியுதோ அவ்வளவு புரிஞ்சுங்க. பின்னாடி பொறுமையா கேட்டு இதெல்லாம் இது பண்ணிக்கிதான் மனன கிரந்தம்னா இதுதான் மனன கிரந்தம். அப்போ நம்ம சொல்றோம்ல, இதுல என்ன ஜோக்கு அப்படின்னு கேட்டா, ஓங்காரம் சாமிலாம் என்ன பண்ணுவாருன்னா, நாங்க படிச்சுட்டு வந்த புதுசுல ரிஷிகேஷ்ல வந்தப்போ எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அவரோட ரொம்ப டிஃபரன்ஸ் ஓங்காரம் சாமியோட. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அனுபூதியை ஸ்வீகாரம் பண்ண மாட்டாங்க. அனுபூதி ஸ்வீகாரம் பண்ணல அப்படின்னா லிபரேஷன் எப்படி அப்படின்னு கேட்கும்போது பரமஹம்சானந்த எப்ப பார்த்தாலும் அனுபவம் அனுபவம்னு சொல்லுவார். ஏங்க இவ்வளவு வியாக்கியானம் எல்லாம் படிச்சதுக்கு பிறகு எது அறியப்பட்டதோ அது ஆத்மா இல்லை. நம்ம இப்பதானே படிச்சுட்டு இருக்கோம். அந்நிய தேவ தது விதித்தார். உங்களுக்கு நேற்று கிளாஸ்ல சொன்னேன்ல, எக்ஸ்பீரியன்ஸ் எதெல்லாம் எனக்கு ஆப்ஜெக்ட் ஆகுதோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே ஆத்மா இல்லை. அப்ப இவ்வளவு தூரம் கேனோபனிஷத்துல இருக்கிற இந்த வார்த்தைகளோட வீரியத்தை எல்லாத்தையும் படிச்சுட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா அனுபவம் ஆத்மா அனுபவம்னு சொல்றேன்னா அந்த ஆத்மா அனுபவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் மாதிரியா இருக்கும். ஆப்ஜெக்டா இருந்தா அது பொய்யாயிடும். அப்ப இதை சொல்லுவோமா? ஆனா வந்து பாத்தீங்கன்னா பரமார்த்தனம் சாமியா இருக்கட்டும், ஓங்காரம் சாமியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தயானந்த சுவாமி சொல்றதா இருக்கட்டும், எல்லாமே ஒரே பரம்பரை ரிஷிகேஷ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க எல்லாமே ஒரு சிம்பிளா ஒரு லாஜிக் சொல்லுவாங்க. இவங்க எல்லாமே ஆத்மா அனுபவத்தை வந்து டிபெண்ட் பண்றாங்க, ஆத்மா அனுபவம் சொல்றாங்க. அது மாதிரிலாம் இல்லை, அனுபவம் இல்லை அப்படி. அப்போ இந்த லாஜிக்கை கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆத்மாவை அனுபவிக்க முடியுமா? ஆத்மாவை அனுபவிச்சீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஆச்சுன்னா என்ன ஆயிடும்? 2 விஞ்ஞானம் ஆயிடுமா? அனுபவிப்பவன், அனுபவிக்கிற வஸ்து. அப்ப இந்த மந்திரம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா கிளியரா சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்மாவை அறிவதற்கு இன்னொரு அறிவு தேவையில்லை. அப்ப என்ன அர்த்தம்? ஆத்மாவை அறிய முடியாது, ஆத்மாவை அறிய முடியாது. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அனுபூதி தேவையில்லைன்ட்டாங்க. ஆத்மாவை அறிய முடியாதுன்னு சொல்றோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா லட்சணம் சொல்றோம். மோட்சத்துக்கு சமாதிக்கெல்லாம் லட்சணம் சொல்லும் போது ஸ்வஸ்வரூப அவஸ்தானம், அதுக்கு பேர் தான் அனுபூதின்னு பேர். இப்ப நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து நம்ம இந்திரியங்களா தேகமா மனசா இருந்துகிட்டு இருக்கோம். இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லைன்னு விட்டுட்டு அப்ப இப்ப நம்ம என்னவா இருக்கோம்? யாரை கேட்ட நான் ஆத்மா சுத்த பிரம்மமா இருக்குன்னு யாராவது தைரியமா சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. தேகத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்மளால தாங்க முடியல. போயிடுமோன்னு பயம் வந்துருதுல நமக்கு. ஐயோ உதறது, ஐயோ தேகம் போயிடுமோன்னு. அப்ப என்ன எது வந்தாலும் அப்ப நம்ம என்னவா இருக்கோம்? இப்ப நம்ம ஆத்மாவா இல்ல, நம்ம என்னவா இருக்கோம்? தேகமா இருக்கோம்.
அப்ப தேகமா இருக்கிறவனுக்கு, தேக அபிமானத்தோட இருக்கிறவனுக்கு தான் சொல்லுது, தேகத்தை விட்டுட்டு தான் தானா இருக்கிறதுன்றது ஒரு அனுபவம், தான் தான் வாஸ்தவம். அந்த தான் தானா நில்லு அப்படின்றான். அந்த தான் தானா நிக்கிறது தான் தானை அறிதல் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க, தான் தன்னை அறிய முடியாது, ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது. இப்ப இந்த மந்திரத்தோட தாற்பயம் என்னன்னா, அறியறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, தன்னை ஆப்ஜெக்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, தன்னை அறியறதுக்காக முயற்சி பண்ணாதீங்க. ஆச்சாரியார் கீதா பாஷ்யத்தை ரொம்ப கிளியரா சொல்றார், பிரம்ம ஞானத்துல எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானாதான் இருக்கு, அந்த பிரம்மம் எது நானாதான் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு காரியம், தானுக்கு மேல இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நிக்க வேண்டியது, தான் தானா நிக்கிறது. அப்ப அனுபூதின்றது நம்ம வேதாந்தத்துல சொல்ற அனுபூதி, பெரியவங்கள வித்யாரண்ய சுவாமிகள்ல இருந்து பெரியவங்க எல்லாரும், சங்கரர்ல இருந்து எல்லாமே ஆத்மா அனுபவம்னு சொல்றாங்க. ஆத்மா அனுபவம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ யாரோ சாதுக்கள் சொன்னதில்லை, இப்போதைக்கு நானும் பரமஹம்சானந்தெல்லாம் சொன்னதில்லை. அனாதி காலத்துல இருந்து ஆத்மா அனுபவத்தை பெரியவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆத்மா அனுபவம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தான் தானா இருத்தல், தான் தன்னை அறிதல்ன்றது கூட வந்து பாத்தீங்கன்னா பரோட்சம். இந்த புத்தி மூலமா இந்த சாஸ்திரத்து வழியா நான் அறியறேன், அந்த அறிஞ்சதுல நிக்கிற போது அதுக்கு பேர் அபரோக்ஷ அனுபூதினு பேர் வந்து. அறிஞ்சிங்கன்னா ஆப்ஜெக்டா இருக்கு, எனக்கு உபனிஷத்து தெரியும், இந்த மாதிரி ஆத்மாவோட லட்சணங்கள் தெரியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது இப்போ வந்து உங்களுக்கு புத்தியில தெரிஞ்சுக்கிறீங்க, அப்படி தெரியும் போது அது ஆப்ஜெக்டாவே இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட் பரோட்சமா இருக்கிற வரைக்கும் அது பரோட்சம்னே பேர், ஆப்ஜெக்டே பேர். அதை மெதுவா என்ன பண்ணணும், அப்ளை பண்ணி மெதுவா நானுக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் இது அறியப்படுறது, திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம், விதித்தம் 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 அப்படின்னு நெகேட் பண்ணிக்கிட்டே போய், அதுக்கப்புறம் தூக்கத்துல இருக்கிற அந்த பிராண தத்துவத்தையும் அவ்யாக்கிருதத்தையும் என்ன பண்றது, அவிதித்தம்னு நீத்தி பண்ணதுக்கு பிறகு தான் தானா நிக்கிறது. அந்த தான் தானா நிக்கிறதுக்கு பேரு ஆத்மா அனுபவம் அப்படின்னு பேரு. இதுதான் சாஸ்திரம் சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஜெக்டா அனுபவிக்க முடியாது, ஆப்ஜெக்டா அறியவும் முடியாது. இதுதான் விஷயம். அதுதான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, வேற ஒரு தன்னுடைய சொரூபத்தை அறியறதுக்கு வேற ஒரு விஞ்ஞான சொரூபம் தேவையில்லை, அறிவை அறிவதற்கு வேற ஒரு அறிவு தேவையில்லை, அறிவா இருக்கலாம். அதனால சொல்றேன், ஆத்ம ஞானிகள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, உங்களை தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா தெரியாதுப்பா அப்படின்றாங்க. அனுபூதிமான்கள்ட்ட போயிட்டு ஆத்மாவை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, பிளைனா சொல்லுவாங்க, எனக்கு ஆத்மானா ஒண்ணும் தெரியாதுப்பா. உண்மையிலே தெரியாது. ஆமா கண்டிப்பா தெரியாதுப்பா, நான் பார்த்ததே இல்லப்பா ஆத்மாவை, நான் அறிஞ்சதே இல்லப்பா ஆத்மாவை, ஆனா நான் ஆத்மாவா தான் இருக்கேன். நான் என்னவா இருக்கேன், ஆத்மாவை ஆப்ஜெக்டா அறியல, ஆப்ஜெக்டா எனக்கு தெரியவே தெரியாது, ஆனா நான் ஆத்மாவா இருக்கேன். இதான் அனுபூதி இருக்கு, நான் ஆத்மாவா இருக்கேன், இதான் அனுபூதி. அப்ப இந்த மந்திரம் சொல்லிடுச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, அறிவை அறிவதற்கு இன்னொரு அறிவு தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு. மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். அப்போ நீங்க எங்கேயாவது ஆத்மா அனுபவம்னு பெரியவங்க சொல்றாங்க, இப்ப விவேகச்சுடாமணியில இருக்கு, நிறைய கிரந்தங்கள்ல இருக்கு. இந்த சமாதிலாம் சொல்றோம் நம்ம, இந்த சமாதிலாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக தான் தானா நிக்கிறதா சமாதி. இந்த தனக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் நேர்த்தி பண்ணிட்டு தான் தானா நிக்கிறது அனுபவம், ஆத்மா அனுபவம். எங்கேயாவது வந்து ஆத்மா அனுபவம்னா ஒரு நல்ல காஃபி குடிச்சு ஆஹா சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு அனுபவம் பண்ண மாதிரி, ஆப்ஜெக்ட் ஆத்மா அனுபவம் பண்ணுவான்னா சாஸ்திரம் படிக்காதவங்க அது மாதிரி நிறைய பேசுவாங்க. இந்த தியானவாதிகள்லாம் இருக்காங்க, நிறைய பேர் மெடிடேட் பண்றாங்க. ரமணாசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நான் நிறைய பேரை பார்க்குறேன், எல்லாமே பேஸ் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரமணாசிரமத்தை படித்தவங்க, சாஸ்திரம் படிக்கிறவங்க நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப படிச்சுக்கிட்டே அபியாசம் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்செப்ட் வராது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா படிக்காமையே வந்து மெடிடேட் பண்றவங்கள்ட்ட என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆத்மான்றது ஆப்ஜெக்ட், அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு. உலகம் ஃபுல்லா இந்த ப்ராப்ளம் இருக்கு. உலகம் ஃபுல்லா ஆத்மான்றது ஒரு ஆப்ஜெக்ட், அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா அறியணும் அப்படின்னு. அப்ப நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எல்லா மெடிடேட்டருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா,
அந்த எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்றது எல்லாத்தையும் நிப்பாட்டு, வேற எதுவுமே பண்ணாது. ஆத்மா வந்து புதுசா வந்து வானத்துல இருந்து இறங்க போறது இல்லை. நான் ஆத்மாவா தான் இருக்கேன். என் மேல இருக்கிற அந்த கடிஷடை எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட்டு அப்படின்னா ஃப்ரீயா நானா நிக்கிறது. அன்வான்டா இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போடுறது மட்டும்தான் ஆத்ம ஞானத்துல பண்ண வேண்டிய காரியம். அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் நான் இருக்கேன்றது எக்ஸ்பீரியன்ஸா இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ் நான் இருக்கேன். ஆனா என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா, நான் எல்லாமா இருக்குன்றது எனக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா நானுக்கு மேல லிமிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஆகாசத்தை பானை லிமிட் பண்ண மாதிரி. உண்மையா பொய்? ஆகாசத்தை பானை லிமிட் பண்ணவே இல்லை. ஆனா நமக்கு எப்படி தெரியுது? பானைக்குள்ளார இருக்கிற ஆகாசம் வேற மாதிரி தெரியுது, வெளியில இருக்கிற ஆகாசம் அப்படின்னு நமக்கு டிஃப்ரெண்ட் இருக்க மாதிரி தெரியுது. இப்ப அதே மாதிரி இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல இருக்கிறது வேற, வெளியில இருக்கிறது வேறன்னு நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அதை பிரேக் பண்றதுக்காக தான் இந்த அபியாசங்கள் எல்லாம். நேத்தி அதே மாதிரி மெடிடேஷன் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த பானைன்றதுல இருக்கக்கூடிய அந்த ஆத்ம புத்தியை வந்து டிஸ்ட்ராய் பண்ணீங்க அப்படின்னா ஒரே நானாயிரும். அப்ப அந்த ஒரே நானா பிரம்மமா தன்னை அறிதலுக்காக தான் வந்து அனுபூதின்னு சொல்றோம். தன்னை வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் தன்னை அறியறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சுவானுபவம். நான் இருக்கேன், யாராவது சொல்லணுமா? வேற யாராவது நீங்க இருக்கீங்க ஜி அப்படின்னா, தீபா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, ஆமா சாமி நான் தான் இருக்கேனே. எனக்கு ஒரு சாமி தெரியும், நல்ல சுவாமி, 2 பேரு, மாதாஜி பிதாஜி. அவர் சுவாமி என்ன பண்ணுவாரு, கையில எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேப்லெட்டோட அலைவார். நாங்க ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், ஒரு இடத்துக்கு போனோன்னே உடனே சாமி என்ன பண்ணாரு, சீரியஸா வந்து டேப்லெட் எடுத்து ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. என்ன சாமி பண்றீங்க? இருக்கு சாமி கூகுள் மேப் போடுறேன் அப்படின்னு. கூகுள் மேப்பா? எதுக்கு சாமி, எங்கேயா போறோமா அப்படின்னா? இல்லை நம்ம எங்க இருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும். அதான் சாமி நாங்க இங்க தானே சாமி இருக்கோம். எனக்கு சரி, நம்ம இங்க தானே சாமி, இங்க நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூகுள் மேப்பை எடுத்து பார்த்தேன். சாமி நம்ம இங்க இருக்கோம் பாருங்க அப்படின்னு காட்டுறேன். நான் தலையில அடிச்சுட்டேன். சாமி நம்ம அந்த இடத்துலயே நின்றுட்டு இருக்கோம், நம்ம இங்க நிக்கிறோன்றத வந்து கூகுள் மேப்ல டேப்லெட் எடுத்து, சாமி நம்ம இங்க நிக்கிறோம் சாமி, அதான் சாமி நிக்கிறோமே, நல்லா தெரியுது நமக்கு. யோசிச்சு பாருங்க. நான் இருக்கேன்றது வந்து சொல்றதுக்கு வந்து ஒரு சாஸ்திரம் தேவையா? நான் இருக்கேன்றது சொல்றதுக்கு வந்து உலகத்துல இருக்கிற வேற யாராவது தேவையே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் இருக்கேன்றது அறிவு, அது என்னுடைய அனுபவம், சுவானுபவமா இருக்கு, சுவசித்தமா இருக்கு. இதை சித்தப்படுத்துறதுக்கு வேற ஒரு பிரகாசம், வேற ஒரு அறிவு நீ இருக்கேன்னு சொல்றதுக்கு இல்லை, தேவையில்லை. ஆனா ஆப்ஜெக்ட் எல்லாம் சொல்றதுக்கு ஒரு அறிவு தேவைப்படுது, அது இருக்கு அது இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு. ஆனா சப்ஜெக்டை வந்து அறியறதுக்கு வேற ஒரு அறிவு தேவையே இல்லை. ஆனா அந்த சப்ஜெக்ட் என்னவா இருக்கு நான் கேட்கிறேன். நான் இருக்கேன்றது எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா நான் பிரம்மமா இருக்கேன்றது தெரியுமா? நான் சர்வமா இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னா தெரியும். நான் மட்டும்தான் இருக்கேன்னு தெரியுமா? தெரியும். அதுக்காக தான் வேற, அதுக்காக தான் நேத்தி ப்ராசஸ் போகணும். அதுக்காக தான் வந்து நிதித்தியாசனம்ன்ற ப்ராசஸ் போவீங்க. கேட்டா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கன்றதுல வந்து பிரம்மமா அறிய முடியாது. அனுபூதி, ஆத்மா அனுபூதி, பிரம்மா அனுபூத்தின்னு நம்ம சொல்றோம். நாளைக்கு பார்க்கலாம்.